அனைவருக்கும் வணக்கம். பேராதனை பல்கலைக்கழக தமிழ்ச்சங்கம் வழங்கும் மகாவலிக்கரையில் 17ஆம் கருத்துவட்ட தொடரொழுங்கு இன்று நிகழ்நிலையில் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றது. அவ்வகையில் இந்த மகாவலிக்கரையில் என்கின்ற நிகழ்வானது சமகாலத்தில் நிகழப்பெறுகின்ற சமூகம், பொருளாதாரம், அரசியல் சார்ந்த விடயங்களை பேசிடுகின்ற ஒரு களமாக காணப்படுகின்றது. அவ்வகையில் இன்று இந்த மகாவலிக்கரையில் நாம் இன்று கலந்துரையாடுவதற்காக வந்துள்ள அந்த பொருண்மையானது என்று தனியும் இந்த வெளிநாட்டு மோகம், அதாவது வெளிநாட்டை நோக்கிய இன்றைய சமகால இளைஞர்களின் பார்வையும் பயணமும் குறித்த ஒரு பார்வை எங்களது கருத்துக்கள் வாயிலாக கலந்துரையாடலாம் என்பதே எமது நோக்கமாக காணப்படுகின்றது. என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம் என்றான் பாரதி. அந்த பாரதி இந்த கவிதையை சொல்லும் போது, அன்று விடுதலை தவறிக்கிட்ட நாடுகள்ல விடுதலைக்காக ஏங்கிக் கொண்டிருந்தாங்க. காரணம் என்னன்னா, இன்னொரு அந்நிய நாட்டு சக்திக்கு கீழே நாங்க அடக்கப்பட்டிருக்கிறோமே என்றதுக்காக விடுதலைக்காக ஏங்கிட்டு இருந்த காலகட்டத்துல பாடின வரிகள் இது. ஆனா இந்த காலகட்டம் எப்படி இருக்கண்டா, நீங்க எல்லாம் அடிமையாக்க தேவையில்ல, நாங்களே உங்களுக்கு கீழே வேலை செய்யறோம் என்றதுக்கு அமைவாக அந்த வரிகளுக்கு மாறாக அப்படியே ஒரு எதிர்மறை தாக்கமாகத்தான் இன்றைய கால சமகால இளைஞர்களோட தாக்கமும் சரி, அவர்களது வாழ்வியலும் சரி, அவர்களது பயணமும் சரி காணப்படுகின்றது. அந்த அடிப்படையில் இன்றைய களம் என்று தனியும் இந்த வெளிநாட்டு மோகம் என்ற அடிப்படையில் கலந்துரையாடலை இப்பொழுது ஆரம்பமாக உள்ளது. கதைப்பதற்கும் கலந்துரையாடுவதற்கும் உங்களது கருத்துக்களை இத்தளத்தில் பதிவிடுவதற்கும் விரும்புபவர்கள் கருத்துக்களை பதிவிடலாம். அனைவருக்கும் வணக்கம். முதலாவது இந்தியான தலைப்பு என்று தனியும் இந்த வெளிநாட்டு மோகம். ஒரு விதத்துல முதல்ல இந்த தலைப்பு சம்பந்தமான ஒரு உடன்பாடான ஒரு முன்வைப்பு கருத்துக்களை முன் வச்சு கொள்றேன். உண்மையிலேயே இந்திய நாட்டின் பொருளாதார சூழ்நிலை, சம்பள பிரச்சனைகள், வாழ்க்கை முறை, சட்டத்திட்டங்கள், கட்டுப்பாடுகள் இப்படியான பல பிரச்சனைகளால பல பேர் வெளிநாட்டை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கணும். அந்த வகையில பார்க்க போக அது ஒரு சரியான விஷயமா தான் காணப்படுது. ஏனண்டா ஒருத்தன் படிச்சு அவன் ஒரு 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 குறிக்கோளோட படிச்சிருப்பான். நான் இப்ப இந்த வேலைக்கு போகணும், இந்த வேலைக்கு போனா அவ்வளவு சம்பளம் கிடைக்கும், இப்படி இந்த வாழ்க்கை இருக்கும் ஒரு திட்டமிடல படிச்சிருப்பான். ஆனா அந்த 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 விருப்பு இங்க இந்த நாட்டில் நிறைவேறா பட்சத்துல அவன் தன் தேவையை இல்லாட்டி விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ளும் முகமாக வெளிநாட்டுக்கு போறதுன்றது ஒரு பார்வையில் சரியானதாக தான் காணப்படும். ஆனா இன்னொரு பார்வையில பார்க்க போனா அது பிழையானது, இது மோகம் என்றும் சொல்லலாம். அப்படி என்றால் மனிதன் வாழ்க்கையை ரெண்டா சொல்லலாம், ஒன்று வாழ்தல் அல்லது வசித்தல். இப்ப எங்க நாட்டுல நாங்கள் வசிச்சு கொண்டிருக்கிறோம், யாரும் வாழவில்லை. வாழ்தல் எனப்படுவது ஒரு நாட்டின் சுதந்திரமான வாழ்க்கை, சுதந்திரமான கருத்து தெரிவித்தல், சுதந்திரமாக வாழுதல் என்ற ஒரு பார்வையில ஒப்பு நோக்கலாம், அதுதான் வாழ்தல். ஆனா எங்கள் நாட்டுல எங்களுக்கு எல்லா இன மக்களுக்கும் சுதந்திரமான கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கு அரசோ முக்கியமான நிறுவனங்களோ வாய்ப்புகளை வழங்கியில சரியான இருக்கப்படியிலான்னு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில நாங்கள் எங்கள் நாட்டுல வசிச்சு கொண்டுதான் இருக்கிறோம். ஒரு ஒரு கட்டத்துல ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா, உள்நாட்டு யுத்தங்களுக்கு முந்தைய காலத்துல இங்க வாழ்ந்த மக்கள் வசிக்கிறதுக்கு கூட சரியா கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவை. அதாவது நாங்களாவது வசிச்சு கொண்டிருக்கிறோம், அவை வசிக்கிறது கூட சரியா கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவை. நாளுக்கு நாள் நிறைய மரணங்கள், குண்டு தாக்குதல் இருந்தது. ஆனா அந்த கட்டத்துல கூட சில பேர் வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க. உதாரணமா சொல்ல போனால் கிட்டத்தட்ட அண்மையில் நடைபெற்ற சேர்பொன் அருணாசலம் அவர்களுடைய நினைவுல எங்களுடைய பேரான தமிழ்ச்சங்கம் தான் நடத்தினது. அதுல பெருந்தலைவர் அவர்கள் ஆட்சி உரையில சொல்லியிருந்தார் துரைராயாசர் என்ற கதையை பற்றி. துரைராயாசர் அந்த பிரச்சனை இருக்கிற காலத்திலேயே வடமராட்சியிலேருந்து யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்துக்கு நகருக்கு சைக்கிள் மிதிச்சு போய் படிப்பிச்சு போட்டு ஒரு நாளும் பாருவர்னு சொல்லி, அதெல்லாம் உண்மையில ஒரு சாதனை தான். இப்ப அவர் நினைச்சிருந்தா நாட்டை விட்டு போயிருக்கலாம், அவருக்கு அறிவுக்கு தன்னை இன்னும் மேலும் பலப்படுத்திருக்கலாம் வெளிநாட்டுல இருந்து கொண்டு. ஆனா அவர் உள்நாட்டுல இருந்து செஞ்சு கொண்டிருந்தார் ஒரு இறுக்கமான கால பகுதியில. இதுல எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியா, துரைராஜாவின் விதி என்று சொல்லி பௌதிகவியல் ஒரு கோட்பாடே இருக்குது. நியூட்டன் விதி, இப்படி பல விஞ்ஞானிகளுடைய பேர் இருக்கிற விதிகள் நாங்க கேள்விப்பட்டிருப்போம். முதலாம் விதி நியூட்டன், இரண்டாம் விதி, மூன்றாம் விதி. அதே மாதிரி துரைராஜாவின் விதி என்று சொல்லி பௌதிகவியல்ல ஒரு தத்துவம் இருக்குது. அப்ப துரைராஜா யாருன்னு கேட்டீங்கன்னா அவர் எங்கட இலங்கையில வாழ்ந்த பேராசிரியர் தான்.
அப்ப அவர் இலங்கையில இருந்து கொண்டுதான் இதை சாதிச்சிருக்காருன்னு சொல்லும்போது இந்த காலத்துல வசித்தலுக்கான ஒரு உரிமைகள் கிடைச்சு கொஞ்சம் ஓரளவு செல்வாக்குடன் நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கேக்க நாட்டை விட்டு போய்த்தான் சாதிக்கணும், இல்லாட்டி நாட்டை விட்டு போய்த்தான் வாழணும்னு சொல்ல ஒரு கட்டாயம் வந்து எங்களுக்கு தேவையில்லை யோசிக்கணும். அது இப்ப என்ன சொல்றது, இங்க தப்பி பிழைக்க முடியாமல் வெளிநாட்டுக்கு ஓடுகிற மாதிரி சொல்லலாம். இல்லாட்டி இன்னொரு விதத்துல சொல்லலாம், ஒரு எங்கட சமுதாயம் ஒன்றுக்கு பழக்கப்பட்டிருக்குது. அதாவது ஒருத்தர் என்ன செய்யறானோ, எது ட்ரெண்டிங் ஆகுதோ அதை பார்த்து அதன் வழி பின்னால தொடர்றதுதான் எங்கட சமுதாயத்தின் போக்கா இருக்குது. உதாரணம், சமூக வலைத்தளங்கள்ல ஒரு திங்கட்கிழமை வந்து ஒரு கதை வந்து பிரபஞ்சமாகுதுன்னு சொன்னால் அந்த கதை தான் அடுத்த ஒரு கொஞ்ச நாளைக்கு ஓடிக்கொண்டே இருக்கும். நாட்டில் எவ்வளவு முக்கியமான விஷயங்கள் இருக்கும், அதை விட்டுட்டு அந்த ஒரு ஒரு அடுத்தவர்களோட மனதை புண்படுத்துற மாதிரி இப்படியான விஷயங்கள்லாம் ஓடிக்கொண்டிருக்கும். அதே மாதிரி தான் இந்த வெளிநாட்டு பயணம் என்பதும் ஒரு குறிப்பிட்ட ஒரு குழு வந்து போக தொடங்க முடிய அதையே பார்த்து நாட்டுல வாழ்றதுன்றதே கஷ்டம் அப்படி சொல்லிட்டு ஓடிக்கொண்டிருக்கார்கள் இருக்கிறோம். அடுத்து என்னோட தலைப்புல சொல்றேன், ஏன் வெளிநாட்டுக்கு போகக்கூடாது, அங்க போனா என்ன பிரச்சனை வரும் என்றால், உடல் உளவியல் ரீதியான ஒரு பிரச்சனையை இங்க இருந்தவங்க போனாக்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கணும். எங்களோட சொந்த பந்தங்களின் கருத்துக்களின் அடிப்படையில் நான் இதை தெரிவித்துக் கொள்றேன். உதாரணம் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப வெளிநாட்டிலேயே பிறந்து வளர்ற பிள்ளைகள் ஓரளவு ஓகேயா வளர்ந்து கொண்டிருக்கணும். ஆனால் இங்க இருந்து போட்டு திடீரென்று வெளிநாட்டுக்கு போறாக்கள், குறிப்பாக மேற்கத்திய நாடுகள், ஐரோப்பா நாடுகளா இருந்தாலும் சரி, அமெரிக்காவா இருந்தாலும் சரி, அப்படியான நாடுகளுக்கு போறாக்கள் வந்து உடல் ரீதியான பல பிரச்சனைகள் எதிர்கொள்ள வேண்டி இருக்கும். அதற்கு முன்னதாகவே உள ரீதியான பிரச்சனைகள். உதாரணமா சொன்னா, இங்க வந்தால் நிறைய கோயில் குளம் திருவிழாக்கள் திருவினம், அதே மாதிரி அடுத்த கல்யாணம் வீடு, சாமர்த்திய வீடு, இப்படியான விஷயங்கள். அடுத்தது பக்கத்து வீட்டுல போய் கதைச்சு ஒரு பின்னிறம், அப்படி ஒரு ஒரு மன தெளிதல்கள், மனத பகிர்ற நிகழ்வுகள் வந்து எங்க நாட்டுல ஒரு பாரம்பரியமான ஒரு இல்லாட்டி நாளாந்த வாழ்க்கையில காணப்படுற ஒரு நிகழ்வாக காணப்படுது. ஆனா வெளிநாட்டுக்கு போகும்போது இப்படியான விஷயங்கள்ல இருந்தவர்கள் வந்து பிரிக்கப்படுகிறார்கள். அங்க வந்து கல்யாணம் போன்ற நிகழ்வுகளை வந்து மிகவும் குறைவானதாகத்தான் காணப்படுது. அதுலயும் தமிழ் சார்ந்த ஆக்கள் இது வந்து குறைவாக காணப்படுது. அதே நேரம் சொல்றபடி பக்கத்து வீடுகளோட உறவுகளோ அதெல்லாம் ஒரு மிகவும் வரையறைக்குட்பட்டதாக காணப்படுது. ஆக அவர்களுக்கு வந்து உளவியல் ரீதியான தாக்கம், ஒரு தனிமை இப்படி வந்து உருவாக்கப்படுது. இப்ப மனைவி வேலைக்கு போற நேரத்துல கணவர் வீட்டு இருப்பார், கணவர் வேலைக்கு போற நேரத்துல மனைவி வீட்டு இருப்பார், இப்படி பல பிரச்சனைகள். ஆக உளவியல் ரீதியான தாக்கங்கள் இங்கே விட அங்க மிக அதிகமாக காணப்படுது, இங்க வாழ்ந்துட்டு அங்க போறார்கள். அப்ப உளவியல் ரீதியான தாக்கங்கள் அதிகரிக்கும் போது அடுத்த பிரச்சனைகள் வருது, உடற்பெருமன், இப்படியான பிரச்சனைகள். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, அவையின் ஜீன் வந்து எங்கட நாட்டின் இல்லாட்டி கீழத்திய நாடுகளின் காலநிலைகளுக்கு பழக்கப்பட்ட ஒரு மரபணுவாக காணப்படுது. திடீரென்று சடனா வெளிநாட்டுக்கு போக முடிய அவர்களோட உடல் வந்து இந்த ஒரு குளிர்காலமான பிரதேசத்துக்கோ ஒரு வித்தியாசமான காலநிலைக்கு முகம் கொடுக்க முடியாத மாறுது. அதனால வந்து புது புது விதமா வித்தியாசமான வருத்தங்களை வந்து எதிர்கொள்ள வேண்டி இருக்குது. இப்ப அங்க போய் ஒரு வைத்தியர்கிட்ட காட்டினாலும் அவை சொல்லி நம்ம உடம்ப பரிசோதிச்சு போட்டு இந்த நோமலா தான் இருக்குன்னு சொல்லி, ஆனா அவைக்கு வந்து சரியான பிரச்சனைகள் இருக்கு. அது காரணம் வந்து திடீரென்று ஒரு இடமாற்றம் வரைக்கும் வந்து ஒன்று உளவியல் மாற்றம் வருது, காலநிலை மாற்றம் வருது, அடுத்த உணவு மாற்றம். இங்க இருந்து மத்தியானம்டா சோறு இப்படியே சாப்பிட்டு பழகினாக்கள் அங்க போய் சோறையை காணாம சில நாட்டுல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப உணவு பிரச்சனை, இப்படி பல பிரச்சனை வருது. அடுத்த முதலையோடு சொல்லி இருந்தனா, இப்ப அங்க பிறந்து வளர்ற பிள்ளைகளுக்கு வந்து ஓகே இருக்கும்னு சொல்லி, ஆனா அவையிலும் வந்து சில பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்கிறோம். எப்படி என்றால், முதலாவது ஒரு ஒரு குறிப்பிட்ட நபர் வந்து அங்க போய் இடமாற்றம் மேற்கொள்றாருண்டா, இங்க இருந்து வெளிநாட்டுக்கு போறாருண்டால் அவருக்கு பிறக்கிற முதலாவது பிள்ளை, அதாவது வெளிநாட்டுல தன் வாழ்க்கையில் இருக்கிற முதலாவது சந்ததி வந்து எப்படியும் அவையின் மரபணுக்கள் வந்து தாய் தந்தையை ஒட்டியதாகத்தான் இருக்க போகுது. அப்ப அவையின் மரபணுக்களையும் வந்து சில காலநிலைக்கான இல்லாட்டி உணவுக்கான சில பழக்கப்பாடுகள் இருக்கும், அதுக்கான தகவல்கள் சேமிக்கப்பட்டிருக்கும். அப்ப அவையிலையும் வந்து சில பிரச்சனைகள், ஒரு பரம்பரை ரீதியான நோயியல் வந்து கடத்தப்பட்டு கொண்டுதான் இருக்கும். ஆக இங்கிருந்து வெளிநாட்டுக்கு போறது வந்து இப்படியான ஒரு பார்வையில வந்து மிகவும் ஒரு பாதகமானதோ இல்லாட்டி ஒரு எதிர்மறையான ஒரு விடயமாக கருதப்படுகிறது. ஆக ஒரு விதத்துல பார்க்க போய்க்கு வந்து சரி என்று சொன்னாலும், இப்பயும் வந்து பாத்தீங்கன்னா பல பேர் வந்து வெளிநாட்டுக்கு போகாமல் இங்க வாழ்ந்து கொண்டான் வசிச்சு கொண்டுதான் இருக்கணும். இன்னும் ஒரு காலத்துல நாங்கள் வந்து எங்களுடைய உரிமைகளை கேட்டு எங்களுக்காக போராடி வசிக்கிறதுல இருந்து அடுத்த கட்ட நகர்வாக வாழ்தலை நோக்கி நாங்கள் பயணப்படுவோம், வாழ்ந்து நிச்சயம் காட்டுவோம் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய கருத்தை வந்து நிறைவு செய்து கொள்கிறேன். நிச்சயமாக உங்களது கருத்து பதிவுக்கு நன்றிகள் சகோதரரே. வாழ்தலுக்கும் வசித்தலுக்கும் இடையிலான ஒரு ஆழமான கருத்து பதிவு. அதாவது இன்றைய காலகட்டத்தில் இந்த சமூகமானது வெளிநாட்டை நோக்கிய இந்த பயணத்தில், அதாவது இந்த ஆசையில், ஆர்வத்தில்
எத்தனை தூரம் சாத்தியப்பாடு இருக்கின்றது என்பது வந்து உங்களோட கருத்துல இருந்து வெளிப்பட்டிருந்தது. அதே இந்த அடிப்படையில பார்த்தோம்னா இதுல இந்த வெளிநாட்டு பயணம்ன்றது வந்து சாதகமான கருத்துக்களை பதிவிடுறதுக்கும் ஒரு வாய்ப்பா தான் இருக்க போகுது, பாதகமான கருத்துக்களுக்கான ஒரு களமாவும் இருக்கதான் போகுது. ஆனா ஒவ்வொரு ஆளோட பார்வையை பொறுத்து இந்த கருத்துக்களுக்கான தரப்பு வந்து மாற்றம் பெறுறதுக்கான தன்மைதான் காணப்படுது. அந்த அடிப்படையில உங்களது கருத்துக்கு நன்றிகள் சகோதரரே. வேற யாரும் உங்களோட கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினா கருத்துக்களை தெரிவிக்கலாம். அக்கா நான் கதைக்கிறது கேக்குதா? கேக்குது தம்பி. ஓகே. இதுக்கு முதல் பேசின நண்பன் வந்து ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தில் சொல்லியிருந்தேன். இந்த வாழ்தலுக்கும் பசித்தலுக்கும் உள்ள வேறுபாடு, அதுக்கு எங்களோட நாட்டில் இருக்கிற தேவைப்பாடு, இந்த நாட்டின் சூழ்நிலையை வச்சு கதைச்சிருந்தேன். அதை மாதிரி தான் நான் சொல்றேன். நான் வந்து கொஞ்சம் ஒரு வித்தியாசமா சொல்றேன். அவன் வாழ்தலும் வசித்தலும் சொன்ன மாதிரி நான் வந்து இந்த வாழ்தலும் பிழைத்திருத்தலும்ன்றதை வச்சு கொஞ்சம் வித்தியாசமா சொல்லணும். அதாவது பணிதல் என்பது வேறு, குனிதல் என்பது வேறுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த வாழ்தல்ன்றது வேறு, பிழைத்திருத்தல்ன்றது வேறு. இப்ப நாங்க வந்து ஒரு காலகட்டத்துல இந்த வெளிநாட்டு, இப்ப இன்றைக்கு தலைப்பு வந்து என்று தனியும் வெளிநாட்டு முகம் தான். இப்ப இந்த வெளிநாட்டு முகம் என்று பார்க்கல, ஒரு காலத்துல வந்து எங்கட ஆக்கள்கிட்ட வந்து ஒரு வெளிநாட்டு முகம் இருந்தது. எங்கட இளைஞர்கள்ல வந்து ஒரு வெளிநாட்டு மோகம் இருந்தது. அதுக்கான காரணம் வந்து வெளிநாட்டு மோகம்ன்றதை தாண்டி வெளிநாட்டுக்கு செல்ற எண்ணிக்கை வந்து அதிகமா இருந்தது. அதுக்கான காரணம் வந்து இந்த உயிர் அச்சுறுத்தல்கள். அதாவது எப்படியாவது எங்களுடைய உயிர்களை காப்பாற்றி கொள்ள வேண்டும்ன்றதுக்காண்டி அன்றைக்கு இருந்த பெற்றோரும் சரி, அன்றைக்கு இருந்த இளைஞர்களும் தாங்களே யோசிச்சு இந்த நாட்டை விட்டு வெளியே வந்தாங்க. ஸோ அது ஒரு காலகட்டம் இருந்தது. அதுக்கு அடுத்த ஒரு காலகட்டம் வந்தது. என்னது, அந்த தங்களுடைய பொருளாதாரத்தை வந்து என்னது, தங்களுடைய வாழ்வாதாரங்களையும் தங்களுடைய நலிந்த குடும்பத்தை சேர்ந்தாக்கள் தங்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துறதுக்காண்டியும் வெளிநாட்டை நோக்கி போனாங்க. ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த என்ன சொல்றது, இந்த வெளிநாட்டு மோகம்ன்றதுதான் இதுக்கு சரியானது. அதாவது என்னது, இந்த தீர தீர தீராத ஒரு மோகமா தான் இன்றைக்கு இளைஞர்கள்கிட்ட இந்த வெளிநாட்டு மோகம் இருக்கு. அதாவது என்னமா இருக்குன்னா, இப்ப பல பேருக்கு நாங்க எதுக்கு போறோம்ன்றது தெரியுது இல்ல. இப்ப எல்லாரும் போறாங்க, சோ நாங்களும் போறோம். என்ன நண்பன் போயிட்டான், நானும் போயிட்டேன். என்னது, அவன் அந்த வீட்டுல அவன் வெளிநாட்டுக்கு போயிட்டான், இன்றைக்கு நானும் வெளிநாட்டுக்கு போகணும் என்ற ரீதியா தான் இன்றைக்கு வெளிநாட்டு மோகம்ன்றது இருக்குது. இந்த என்று தனியும் என்று பார்க்கல, இப்ப இந்த வெளிநாட்டு மூவ்மெண்ட்றது வந்து தனியுமா தனியாதான்ன்றதுதான் இன்றைக்கு ஒரு கேள்விக்குறி. இப்ப இன்றைக்கு ஒரு நாட்டின் சூழ்நிலை வந்து வித்தியாசமா இருக்கலாம். என்னது, அது வந்து இன்றைக்கு வாழ்றதுக்கு ஏதுவா இருக்கா இல்லையா என்றது வேறு. ஆனா இன்றைக்கு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய இளைஞர்கள்ட்ட தாங்க எதுக்கு போறோம் என்றதுக்கான ஒரு புரிதல் இருக்கான்னா இல்ல. எல்லாரும் போறாங்களே, நாங்களும் போவோம்ன்றதுக்காண்டி தான் போறாங்களே தவிர, இப்ப வந்து என்னது, இப்ப ஒரு ஒரு கலைஞன் இருக்கிறான், அவனுக்கு வந்து இந்த நாட்டுல வந்து அவனுக்கு உரிய வாய்ப்பு வந்து கிடைக்கலன்னா அவன் வெளிநாடு போறது சரி. இப்ப ஒரு 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 படித்த சமுதாயம் இருக்குது. இன்றைக்கு வெளிநாட்டுக்கு வந்து என்னது, இளைஞர்களையும் படித்த இளைஞர்கள் வந்து வெளிநாட்டுக்கு போறது அதிகமா தான் இருக்குது. பிள்ளையாண்டு சொல்ல இல்லை. அந்த ஒரு படித்த இளைஞன் வந்து வெளிநாட்டுக்கு போறாங்கன்னா அவன் வந்து என்னது, அவனுக்கு இந்த நாட்டுல வந்து வேலை வாய்ப்பு இல்லை, அதுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லையண்டா, வாய்ப்புகள் இல்லையண்டேக்குள்ள அவன் வெளிநாடு போறது வந்து சரி. ஆனா இங்க வந்து பிழை என்னண்டா, அப்படி வெளிநாட்டுக்கு போறவன் அந்த வெளிநாட்டிலேயே இருக்கிறதான் பிரச்சனை. இந்த பிரெயின் ட்ரெயின் சொல்லுவாங்க. அதாவது எனக்கு சரியான தமிழ் பதம் தெரியல, இந்த மூளை ஏற்றுமதி கிட்டத்தட்ட அப்படித்தான் ஒரு பதம். அதாவது பிரெயின் ட்ரெயின் என்னண்டா, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அறிவு வளம், அதாவது இந்த புத்திஜீவிகள் வந்து, அதாவது படிச்ச சமுதாயம் வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு அந்த வெளிநாட்டிலேயே தங்குறதால எங்கட நாட்டினுடைய அறிவு வளம் வந்து அந்த வேறு நாட்டுக்கு போறதுதான். அதான் பிரெயின் ட்ரெயின் என்று சொல்றது. அப்போ இப்படி போறவங்க வந்து அந்த வெளிநாட்டிலேயே தங்குறது தான் பிரச்சனை. இப்ப எங்களுக்கு படிப்புகளை சொல்லுவாங்க, நீங்க வந்து வெளிநாடு போகணும். ஏன்டா இப்ப என்னுடைய கல்வி சார்ந்து எனக்கு இந்த என்னுடைய துறை சார்ந்து எனக்கு இந்த என்னது, இந்த நாட்டுல வந்து அதுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உண்மையாவே குறைவு. ஆனா அதுக்கு அந்நியப்ப என்னது, எங்களுக்கு டீச் பண்ணுவாங்க என்னது, நீங்க வெளிநாட்டுக்கு போங்க. ஆனா என்ன பிரச்சனை, நீங்க வெளிநாட்டுக்கு போறது ஒண்ணு நின்றுடக்கூடாது. அந்த நாட்டில இருக்கக்கூடிய வளங்களையும், அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த டெக்னாலஜிஸ், அந்த நாட்டில் இருக்கக்கூடிய என்னென்ன விஷயங்களை என்னென்ன மாதிரி ஹேண்டில் பண்றாங்கன்றதையும் பார்த்துட்டு அதை நாங்க எடுத்துக்கொண்டு திருப்பங்கிற நாட்டுக்கு வரணும். வந்து இந்த நாட்டை முன்னேற்றணும் பண்றதா தான் இருக்கணுமே தவிர எல்லாரும் போறாங்களே என்னது என்றதான் இருக்கக்கூடாது. அதே மாதிரி என்னது, இந்த நாட்டுல ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, நாங்க வந்து அந்த வெளிநாட்டுக்கு போயிடணும் என்றதா இருக்கக்கூடாது. இப்ப வெளிநாட்டுக்கு போறவங்கள வந்து பெரும்பாலும் நாட்கள் என்ன பிரச்சனைன்றா, இப்ப வெளிநாட்டுக்கு அன்றைக்கு வெளிநாட்டுக்கு போனவங்க வந்து இந்த என்னது நாட்டை முன்னேற்றினார்கள். முதலாவது அவர்களுடைய வீட்டை முன்னேற்றினார்கள், மற்றது முதலீடுகளை செய்து இந்த நாட்டை முன்னேற்றினார்கள். ஆனா இன்றைக்கு போகக்கூடிய இளைஞர்கள் என்னென்றால், முதல் தான் போவான், தான் போயிட்டு தன் தம்பியை எடுப்பான், என்னது அடுத்ததா குடும்பத்தை எடுப்பான். அப்படி என்னது இந்த நாட்டிலே இருந்து ஒவ்வொருத்தரையும்
என்னது அஹ் வழிய வழியே எடுத்துக்கொண்டிருக்காங்க. அது ஒன்று நாட்டை வீணாக்குது, சமுதாய கட்டமைப்பு உடைக்குது. அது அது ஒரு வேறு தலைப்புல பார்க்கலாம். இப்ப என்ன பிரச்சனைன்னா, இப்ப ஒவ்வொரு வீட்டுக்கு ஒருத்தன் என்னது இப்படி வெளிநாடுகளுக்கு போறதால இப்ப வந்து அது ஒரு என்னது ஒரு கல்ச்சர் மாதிரி, அது ஒரு சப் கல்ச்சர் மாதிரி வந்துட்டு. இப்ப என்னது வீட்டுக்கு ஒருத்தன் வெளிநாட்டுல இருக்கிறான் என்றது. அப்ப இது வந்து என்னது என்ன ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற பேரண்ட்ஸுக்கு வந்து அது என்னது ஒரு பெற்றோருக்கு வந்து ஓகே தண்டையில ஒரு பிள்ளையாவது வெளிநாட்டுக்கு இருக்கணும்ன்ற அந்த அவர்களிடையும் அந்த மோகம் பெறுது. அந்த மோகம் தான் இளைஞர்களிடையும் பரவுது. அதே மாதிரி இந்த வெளிநாட்டு மோகம் தனியாதுக்கு இன்னும் ஒரு காரணம் இருக்கு. இந்த இப்போ வந்து முந்தியெல்லாம் என்னது என்னது மாப்பிள்ளை என்ன செய்கிறாருன்னு கேட்டா என்னது டாக்டர் இன்ஜினியர் அப்படி ஏதாவது சொல்லுவாங்க. ஆனா இப்ப எல்லாம் என்னது ஒரு ட்ரெண்ட் ஒன்று இருக்குது, ஒரு ஃபேஷன் ஒன்று இருக்குது. என்னது மாப்பிள்ளை என்ன செய்கிறாருன்னு கேட்டா மாப்பிள்ளை வந்து வெளிநாடு. அதாவது இப்ப நான் யோசிக்கிறேன் சிலது. இப்ப நான் என்ன யாராவது எனக்கு ஒரு திருமண வயது வந்து என்ன யாராவது மாப்பிள்ளை என்ன செய்யறான்னு கேட்டா என்ன கேட்டா நான் சொல்லுவேன் என்னது நான் யாழ்ப்பாணம் சொல்லலாம் என்று யோசிக்கிறேன். ஏன் அப்படி சொல்லக்கூடாது? ஏன் அதை ஒரு வெளிநாடுன்றதை வந்து ஒரு தகுதியாக சொல்றாரு? அப்ப இந்த வெளிநாடுன்றது எங்களோட இளைஞர்களிடையே வந்து குறிப்பாக எங்களோட இளைஞர்கள் இந்த நாட்டை சேர்ந்த எல்லா இளைஞர்களையும் தானே வரும். இந்த எங்களோட இளைஞர்கள்ல வந்து என்னது அந்த வெளிநாடு என்றது வந்து ஒரு தகுதி மாதிரி வந்துட்டு. இப்ப என்ன மாப்பிள்ளை என்ன செய்கிறார், அவர் என்ன செய்கிறாருன்றா வெளிநாடு, அவர் வெளிநாட்டுல என்ன செய்கிறார் என்பது வந்து கதை கிடையாது. சோ அப்ப இதுதான் இந்த என்னது எங்கட ஆட்களுக்கு இடையே வந்து இந்த என்னது வெளிநாட்டு மோகம் இருக்குது. அந்த மோகமும் இன்னும் தனியாம இருக்கிறதுக்கு அது ஒரு காரணம் வந்து நான் நினைக்கிறேன். சோ என்னது இதுதான் நான் சொல்ல வந்தது. சோ இப்போ என்னது இந்த வெளிநாட்டு மோகம் என்பது இன்னும் தனியாம இருக்கிறதுக்கு காரணம் இந்த ரெண்டு விஷயம் தான். என்னது ஒன்று வந்து வெளியே போறவங்க வந்து என்னது அந்த வளங்களை பற்றி திருப்ப எங்களோட நாட்டிலேயே வந்து என்னது அந்த அதுக்குரிய அபிவிருத்திகளையோ அல்லது வேற வேற வேலை திட்டங்களையோ செய்வாங்களா இருக்கேக்குல எங்களோட இளைஞர்கள் வந்து என்னது வெளியே போக முயற்சிக்க மாட்டாங்க. அது ஒரு விஷயம். மற்றது இந்த என்னது புறக்காணிகள், இந்த வீட்டுக்காரர் வந்து அது ஒரு கௌரவமா நினைக்கிறது, இந்த சமுதாயம் வந்து வெளிநாடை வந்து ஒரு கௌரவமா நினைக்கிறது, அந்த வெளிநாட்டை வந்து அவங்க என்ன செய்யறாங்கன்றத பாக்குறே இல்லை. நாட்டை வந்து ஒரு ஒரு புகப்பொருளா பாக்குறதா. நிச்சயமாக சகோதரரின் கருத்து பதிவுக்கு நன்றிகள். அதாவது நிஷங்கன் சொன்ன மாதிரி அந்த பிரெயின் ட்ரெயின், அதாவது அறிவு புலம்பெயர்வு 1960 காலகட்டங்கள்ல வந்து இலங்கையில வந்து பெருமளவு நடைபெற்ற ஒரு விஷயம் தான் வந்து இந்த அறிவு புலம்பெயர்வு. அதாவது வெளிநாடுகளுக்கு வந்து ஏதாவது ஒரு கற்றவர்கள் இலங்கையை தாண்டி வெளியில போகணும்ன்றதுக்கான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. அதுல இருந்து தப்பி பிழைத்த விதிவிலக்கான ஆட்கள் வந்து இலங்கையிலே இருந்தாங்கன்றதான் உண்மை. அதை விட முக்கியமான விஷயம், அந்த அவர் சொன்ன விஷயத்துல இருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அடிப்படை தகுதி தான் அந்த வெளிநாட்டு மாப்பிள்ளை. இப்ப இருக்கிற எல்லா விஷயத்திலையும் வந்து ஒரு திருமணம் வந்தாலே அதுக்கான அடிப்படையை வந்து அந்த வெளிநாட்டு மாப்பிள்ளை தான். ஆக அந்த வெளிநாடு என்றதுக்கான ஒரு அடிப்படை மோகத்துக்கு இதுவும் ஒரு அடிக்கோடிட வேண்டிய ஒரு விஷயமாவே இப்ப மாறி இருக்கின்றது வந்து ஒரு இந்த தலைப்புக்கு வந்து அதி உச்ச பொருத்தமான ஒரு கருத்து பதிவு வந்து இந்த கருத்து பதிவுன்னு கூட சொல்லலாம். வேற யாரும் உங்களோட கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினா உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். என்னது என்னன்னு சொன்னா, இப்ப வெளிநாடு போறது வந்து பிள்ளை இல்ல, விருப்பமான எல்லாங்களும் போகலாம். இப்ப வீட்டுல கஷ்டம், அப்படி காசு வேணும், அப்படி எதுவும் பிரச்சனைன்னு சொன்னா போறது சரி. ஆனா இப்ப காலத்தை பார்த்தோம்னு சொன்னா இடறி விழுந்தாலே கேட்டா சொல்றாங்க கனடா போயிட்டாங்கன்னு சொல்லி. ஏன் போறாங்கன்னு தெரியல. இப்ப ஒரு ஆள் போறாங்கன்னு சொல்லி மதுமிதன் சொன்ன மாதிரி ஒரு ஆள் போறாங்கன்னு சொன்னோடனே எல்லாருமே நினைச்சு போறாங்க. இதுல போறதுல என்னன்னு சொன்னா, இப்ப குடும்பத்துல இருந்து ஒரு ஆள் போறாரா இருந்தா, இப்ப நான் உதாரணத்துக்கு என் அண்ணா போறாரா இருந்தா, உங்களோட அண்ணா போய் அந்த இடத்துல சரியா கஷ்டப்பட போற. அவர் கஷ்டப்பட நானா இருக்கட்டும் எங்களோட ஃபேமிலியா இருக்கட்டும் நாங்க மட்டும்தான் அதுல சந்தோஷமா இருப்போமே தவிர அவங்களோட லைஃபே வந்து அப்படி நாசமா போறதுதான். அவங்க காலையில எழும்புறதா இருக்கட்டும், வேலை செய்யற இடத்துல போன் பாவிக்கல, அப்படி பிரச்சனையில இருக்கட்டும், அப்படி சாப்பாடு ஒழுங்கு இல்ல, முதல் ஒரு இரவே சாப்பாடை அடுத்த நாளைக்கு சூடு பண்ணி சாப்பிடறதா இருக்கட்டும், அப்படி அவங்க தங்களை கஷ்டப்படுத்தித்தான் தங்களோட வீட்டாக்களை வந்து சந்தோஷமா வச்சிருக்காங்க. ஆனா அந்த வீட்டாக்கள் நினைக்கிறது பிள்ளைகள் வெளிநாடு போயிட்டு நல்லா காசு அனுப்புறது, இவங்க வந்து நல்லா செலவழிச்சு கொண்டு தர்றது. அதை வந்து யாருமே யோசிக்கிறது இல்ல. நல்லா காசு வரும் எண்ணத்துல வெளிநாடு போறது.
அப்படி இல்ல இப்ப நம்ம வெளிநாடு போத்தான் வேணும்னு சொன்னா நம்ம இங்க இருந்து நமக்கு ஒரு அங்கீகாரம் இப்ப நான் இப்ப யூனிவர்சிட்டி படிக்கிறாளா இருந்தா எனக்கு ஒரு டிகிரி எடுத்துட்டு நான் இங்க படிச்ச ஒரே தரத்துக்கு அங்க போய் நான் வேலை செய்வனா இருப்பேனா இருந்தா அந்த இதுக்கு போறது எனக்கு பொருத்தம் தோணுது. ஏன்னா இங்க இவ்வளவு காலம் கஷ்டப்பட்டு படிச்சு போட்டு வெளிநாட்டு மாப்பிள்ளையோ என்னைய பார்த்து சரி அங்க என்னைய கொண்டு போனாங்கன்னு சொன்னா அங்கத்திய மெஷின் வாழ்க்கைக்கு ஏத்த மாதிரி நான் என்ன செய்யணும், வேலைக்கு போகணும், பிள்ளை அப்படி இப்படி இருந்தா அதுகளை பார்த்து கொள்ளணும், அந்த இது மட்டும்தான் இருக்க போகுது. இது இங்க இருந்தவன்னு சொன்னா நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லைஃப் இருக்கும், வேலை இருக்குமா இருந்தா வேலைக்கு போறது, கொஞ்சம் காசுன்னு சொன்னாலும் ஏதோ ஒரு சந்தோஷமா எல்லா இடமும் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணி வாழக்கூடிய மாதிரி இருக்கும் எந்த கருத்தை நான் சொல்றேன். அதாவது என்று தனியும் இந்த வெளிநாட்டு மோகம், அதாவது வெளிநாட்டுக்கு போறதை விட இங்க இருக்கலாமே என்றதுக்கான ஒரு கருத்து. அதாவது வெளிநாடு என்றது ஒரு பாதகமான விஷயம் என்றும் அதை தாண்டி இங்க இருக்கும்போது அதுல சாதகங்கள் அதிகமா இருக்கும் என்றதுக்கான ஒரு கருத்து பதிவு. நன்றி சகோதரி. வேற யாரும் உங்களோட கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினால் தெரிவிக்கலாம். என்று தனியும் இந்த வெளிநாட்டு மோகம். அனைவருக்கும் வணக்கம். கேக்குதா? கேக்குது. நான் இந்த கேள்விக்கு ஒரு பதில் சொல்றேன். என்று தனியும் இந்த வெளிநாட்டு மோகம் என்று. சோ என்னண்டா இன்னைக்கு நாங்க வெளிநாடு இப்ப இதுல சொன்ன எல்லாட கருத்துக்கள்லயுமே நிறைய கருத்து எனக்கு உடன்படக்கூடிய மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா அந்த மோகத்தை எது தூண்டி வைக்குது, ஏன் அவங்களுக்கு அந்த மோகம் வருது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுக்கு நான் பதிலா பாக்குறது இன்றைய சமூக வலைத்தளங்கள். ஒருத்தன் எப்படி வாழ்றாங்கிறத மற்றவனுக்கு காட்டி அதை மற்றவங்க மேல ப்ரெஷரைஸ் பண்றாங்க. அதாவது அதை அழுத்தத்தை கொடுக்குறாங்க. அந்த அழுத்தத்தை கொடுக்கும்போது அவங்களும் இப்படி வாழ்றாங்களே, நாங்க ஏன் இப்படி வாழக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தை மறைமுகமா எல்லார் மனதிலையுமே திணிக்கிறாங்க. இப்ப இன்றைக்கு அத்தியாவசியத்துக்காக வெளிநாடு போறவங்களும் இருக்கிறாங்க, ஆடம்பரத்துக்காக வெளிநாடு போறவங்களும் இருக்காங்க. சோ நான் இப்ப என்ன சொல்றேன்னா, இப்ப வெளிநாடு போனாதான் நாங்க வாழ முடியுங்கிற ஒரு நிலைப்பாடுங்கிற மனதுல ஆழமா பதியறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா நான் பாக்குறது இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள்ல நடக்கிற விளம்பரப்படுத்துறது. என்னண்டா இப்போ ஒருத்தர் நான் துபாய் ஏர்போர்ட்ல நிக்கிறேன், நான் கனடால இருக்கேன், நான் இப்ப நயக்ரா ஃபால்ஸ்ல இருக்கேன். சோ இந்த மாதிரி அவங்க செய்யற விஷயத்த போடுறது மூலமா மற்றவங்களையும் தூண்டுறாங்க. எனிஹவ் இங்க நிறைய பேர் டிராவலர்ஸ் இருக்க மாட்டாங்க, அதாவது பயணிக்கிறதுல அவங்களுக்கு விருப்பமே இருக்காது. ஆனா மத்தவங்க பயணிக்கிறத பார்த்துட்டு நான் அதுக்கேத்த மாதிரி நானும் இதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அழுத்தத்துக்கு இந்த சமூகம் தள்ளப்படுது. ஆக நீங்க கேட்ட இன்றைக்கு கொண்டு வந்த கேள்வி, இந்த வெளிநாட்டு மோகம் என்று தனியுமெண்டா அதுக்கு பதில் இந்த சமூக வலைத்தளங்கள்ல நடக்கிற விஷயங்களை வச்சு எங்களோட வாழ்க்கையை நாங்க எப்ப பில்ட் பண்றதை கட்டுப்படுத்துறோமோ, எங்களுக்கு எது தேவையோ அதை நாங்க தெரிஞ்சு எப்ப நடந்து கொள்றோமோ அப்ப அந்த மோகத்தை நோக்கி நகர்ற அளவு குறையும். அதே மாதிரி இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா, நாங்க ஒவ்வொரு ஆட்களுமே மிடில் கிளாஸ், இப்ப இதுல உயர்தர வர்க்கத்தினர் மத்தியதர வர்க்கத்தினர் அப்படி வாழ்க்கை தரத்தை பிரிக்கும் போது இந்த மத்தியதர வர்க்கத்தினர் தான் கூட இந்த எந்த தரப்புக்கு போறேன்டே தெரியாம தொங்கிக் கொண்டே இருப்பாங்க. இப்ப நாங்க நல்லா இருக்கணுமா இல்ல இப்படியே இருக்கணுமா இல்ல இன்னும் குறைஞ்சிருவோமாங்கிற ஒரு பயத்துல வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. சோ அப்படி இருக்கிறவங்களுக்கும் இந்த மோகம் இவங்க காட்டுற ஒரு சின்ன சின்ன விஷயங்களும் அந்த மோகத்தை தூண்டுற ஒரு விஷயமா மாறுது. அதனால என்னை பொறுத்த வரையில இன்றைய சமூக வலைத்தளங்கள் கொடுக்கிற ப்ரெஷரைஸ் தான் வெளிநாட்டுக்கு நாங்க போகணுங்கிற ஒரு மோகத்துக்கு ஒரு காரணமா அமையுதோ, ஒரு முக்கிய காரணமாக அமையுதோங்கிறது என்னோட கருத்து. நன்றி. நிச்சயமாக இந்த கலந்துரையாடல்ல ஒரு மகாவலிக்கர் இந்த கருத்து வட்ட இப்ப நிகழ்ந்து கொண்டிருக்க இந்த நிலையில நிறைய புதிய புதிய கருத்துக்கள் வந்திருக்கு. காரணம் இந்த தலைப்பு அவ்வளவு தூரத்துக்கு இந்த சமகாலத்துல ஆழமா வேரூன்றி இருக்கோ தெரியல. சமூக வலைத்தளங்கள், அதாவது ஒரு ஆளோட பிம்பத்தை பார்த்து இன்னொரு ஆள் ஆசைப்படுற ஒரு காரணமும், அந்த சமூக வலைத்தளங்களோட தாக்கம் எவ்வளவு தூரம் தாக்கம் செலுத்துதுன்னா வெளிநாட்டுக்கு போற வரைக்கும் தாக்கம் செலுத்துது என்ற ஒரு கருத்து பதிவும், அதாவது வர்க்கங்கள், அதாவது மத்திய தர வர்க்கத்துக்கு எந்த அடிப்படையில தாங்கள் போறதுன்னு தெரியாம இந்த சமூகம் கொடுக்கிற ஒரு அழுத்தம் காரணமாகவும் இந்த வெளிநாட்டை நோக்கிய ஒரு பயணம் இருக்குது. ஆக என்று தனியும் என்ற கேள்விக்கு சகோதரி அழகான ஆழமான கருத்தை பதிவு செய்திருந்தீங்க. நன்றிகள். வேறெவரும் உங்களது கருத்துக்களை தெரிவிக்க விரும்பின் கருத்துக்களை தெரிவிக்கலாம். ஹலோ, வணக்கம் கஜினி. கஜினி கேக்குதுண்ணா? ஓகே, இந்த சமூக வலைத்தளங்களை தொட்டதால நான் கதைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன்.
கிட்டத்தட்ட ஒரு 7 மாசமா இந்த சமூக வலைத்தளங்களை ஆராய்ச்சி செய்யறதுதான் வேலையாவே இருக்குது. ஸோ இப்போ இதுல நாங்க 2 விஷயம் இருக்குது. நாங்க இப்போ வெளிநாடுன்னு சொல்லும் போது முதல்ல நாங்க எல்லாருமே இதுக்கு முதல் கதைச்சு எல்லாருமே வந்துட்டு வெளிநாடுன்னு ஃபோக்கஸ் பண்ணது வந்துட்டு ஒன்று அமெரிக்க இல்லாட்டி கனடா, அமெரிக்கா, அதே போல இங்க லண்டன் சொல்லி இந்த ஐரோப்பிய நாடுகளை மையப்படுத்தி தான் எல்லாருமே கதைச்சிருந்தோம். ஆனா இந்த இலங்கையை பொறுத்தவரையில பெரும்பான்மையான ஆட்கள் வந்துட்டு வெளிநாடுன்னு சொல்லி போறது வந்துட்டு இந்த மத்திய கிழக்கு நாடுகள், குறிப்பா இந்த சவுதி, கட்டார், குவைத் இப்படியான நாடுகள். இப்ப இலங்கைக்குமே வந்துட்டு ஒரு அந்நிய செலாவணியில ஒரு அதிகப்படியான ஒரு அந்நிய செலாவணியை பெற்றுத்தர ஒரு பங்கா வந்துட்டு இந்த மத்திய கிழக்குல வேலை செய்யற ஆட்கள் இருக்காங்க. ஸோ நாங்க இப்ப கூட நாங்கள் கதைக்கும் போது அவங்கள பற்றி கதைக்கிறோம் இல்லை. என்னன்னு சொன்னா எங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே வந்துட்டு நாங்கள் பார்க்கறது, நாங்கள் பேசுறது, அந்த சோசியல் மீடியாவில் நாங்கள் கதைக்கிற எல்லா விஷயமுமே வந்துட்டு இந்த ஐரோப்பிய நாடுகள் இல்லாட்டி இந்த புலம்பெயர் தேசத்துல புலம்பெயர் தேசம்னு சொல்லி அந்த அவங்க இருக்கிற இடங்களை பற்றி தான் நாங்கள் கதைச்சு கொண்டிருக்கிறோம். ஆனா இந்த மத்திய கிழக்கு நாடுகள்ல தான் வந்துட்டு பெரும்பான்மையான ஆட்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. தங்களோட பிழைப்ப வந்து தங்களோட குடும்பங்கள் அன்றாடம் ஒரு ஜீவிக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி இந்த மத்திய கிழக்கு நாடுகள்ல வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு போய் வேலை செஞ்சு கொண்டிருக்காங்க. இப்ப அவங்க படுற கஷ்டங்கள் இருக்குதானே, அது வந்துட்டு இப்படித்தான் சொல்லல. அது இதுல ஸ்பெசிபிக்கா சில விஷயங்களை கதை கேளுமான்னு தெரியல. இப்ப ஒரு கலாச்சார திரிவு அப்படின்றது வந்துட்டு எங்கட நாட்டுல நடக்கிறதுக்கு ஒரு காரணமா கூட இந்த வெளிநாட்டு மோகம் அப்படின்றது இருக்குன்ற ஒரு விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்னன்னு சொன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு 7 மாசமா இந்த சோசியல் மீடியா அனலிஸ்ட் ஒர்க் செஞ்சு கொண்டிருக்கிறேன். ஸோ குறிப்பா இந்த மத்திய கிழக்கு நாடுகளுக்கு பணிபுரிகிற பெண்கள் தங்களோட பிள்ளைகள் கணவர்மாரை வந்துட்டு இலங்கையில விட்டுட்டு போயிட்டு அந்த நாடுகள்ல தங்களோட எல்லா தேவைகளையுமே வந்துட்டு சமூக வலைத்தளங்கள்ல தான் அவங்க நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. அதால வந்துட்டு அவங்களோட சில இன்டிமேட் இமேஜஸ், மற்றது அவங்களோட சட் விஷயங்கள், அவங்களோட பர்சனல் பிரைவசின்னு சொல்லியிருக்க எந்த விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு சோசியல் மீடியாவில் போய் அவங்க மென்டலாகவும் சரி, அதே போல பிசிக்கலாவுமே வந்துட்டு அவங்க ஹராஸ் பண்ணப்படுறாங்க. ஸோ அதை பற்றி நாங்கள் யாருமே கதைக்க போறது இல்லை. ஆனா இலங்கைக்கு அதிகளவான வருமானம் அவங்கள இருந்து தான் வருது. அதே போல இப்ப இந்த பக்கம் பார்த்தோம்னு சொன்னா குறிப்பா இந்த ஐரோப்பிய நாடுகள், ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளுக்கு புலம்பெயர்றாக்கள் வந்துட்டு இலங்கையில குறிப்பா இலங்கையில ஒரு சில பகுதிகளை மையப்படுத்தினாங்களா தான் இருப்பாங்க. அப்ப அந்த பிரதேசங்கள கலாச்சாரம் எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம்னா இப்ப ஒரு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னுக்கு அந்த கலாச்சாரம் எப்படி இருந்தது அப்படின்றதைக்கும் இப்போ ஒரு கலாச்சாரம் எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்கள் பார்க்கும்போது அந்த வெளிநாட்டு மோகத்தால ஒரு கலாச்சாரம் வந்துட்டு எப்படி மாற்றி அமைக்கப்பட்டு இருக்குது அப்படின்றத எங்களால பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றது வந்துட்டு இந்த படிச்ச இளைஞர்கள் வெளிநாடுகளுக்கு போறத பற்றி கதைச்சிருந்தாங்க. எனக்கு ஒரே கேள்விதான். என்னன்னு சொன்னா நாங்கள் இலங்கையில தான் பிறக்கிறோம், இலங்கையில வளர்றோம், இலங்கையில யாரோ ஒரு ஆள் கற்ற வரைக்காசுல நாங்கள் இலவச கல்வியை கற்று முடிக்கிறோம். சிலர் வந்துட்டு பல்கலைக்கழகத்துக்கு போறாங்க, பல்கலைக்கழகத்தை பூர்த்தி செய்யறாங்க, சிலர் பூர்த்தி செய்யாமலே வெளிநாடுகளுக்கு குறிப்பா இந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு புலம்பெயர்றாங்க. இப்ப இதால என்ன நடக்குதுன்னு சொன்னா இப்ப ஒரு அரசாங்கம் ஒரு குறிப்பிட்ட ஒரு நபருக்குன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட அளவான பணத்தை ஒதுக்கீடு செய்யும் போது அது வந்துட்டு அவர் இடையிலே அந்த பல்கலைக்கழகத்தையோ அல்லது அவரை கல்வி விஷயங்களை இடைநடுவே விட்டுட்டு போகும்போது அது அரசாங்கத்துக்கு பெரிய ஒரு இழப்பு, அது உண்மைக்குமே நட்டம். அதே போல இந்த மூலசாலிகளினுடைய வெளியேற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இங்க படிச்சவங்க எல்லாருமே வந்துட்டு புலம்பெயர் நாடுகளுக்கு அல்லது வேறு நாடுகளுக்கு வேலை வாய்ப்புக்காக போயிட்டு அங்கே தங்குறதால இலங்கையின் பொருளாதாரத்துல பெரிய ஒரு வீழ்ச்சி ஏற்படுது. ஏன்னா இப்ப இலங்கை அரசாங்கம் ஒரு ஆளுக்கு இப்ப எங்களுக்கு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லக்குள்ள இப்ப இலவசமா கல்வி, எங்களுக்கு இலவசமான்றதை விட அவங்களுக்கு ஹாஸ்டல் வசதிகளை ஏற்படுத்தி இலவச கல்வியை கொடுத்து மாசம் மகாபலன்னு சொல்லி இப்ப போடுறாங்களான்னு தெரியல, பட் அப்படின்ற ஒரு ஊக்குவிப்பு தொகையை கொடுத்து எங்களுக்கு இலவச சுகாதாரத்தை கொடுத்து எல்லாமே இலவசமா கொடுத்து எங்களை என்னத்துக்கு ரெடி பண்றாங்கன்னு சொன்னா நான் ஒரு பிரஜையாக மாறி இந்த நாட்டுக்கு எந்த பங்களிப்பு நான் செய்யணும்னு சொல்லித்தேன். ஆனா இப்ப நான் என்ன செய்யறேன், அரசாங்கம் எனக்கு என்னெல்லாம் பெனிஃபிட் தருதோ அதெல்லாம் எடுத்துக்கொண்டு இந்த நாட்டுல வாழையிலான்னு சொல்லிட்டு நான் இன்னொரு நாட்டுக்கு போயிட்டு அங்கேயும் பெருசா ஒன்றுமே செய்யல. அங்க போயிட்டு என்ன செய்யறாங்க, இப்ப இங்க வந்துட்டு ஒரு அரசாங்க வேலையில இருப்பாங்க, ஒரு 80 லட்சம் ரூபாயை கட்டி ஒரு யூகேக்கு போறாங்கன்னு சொன்னா அங்க போயிட்டு அவங்க அரசாங்க வேலை செய்ய போறது இல்லை. அவங்களுக்கு போயிட்டு ரோட் கூட்டுறாங்க, ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்யறாங்க, எல்லாம் செய்யறாங்க. ஆனா இப்ப இங்க இருந்து அவங்களுக்கு அங்க போனதுக்கு பிறகுதான் ரியாலிட்டி விளங்குது. ஈவன் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்துட்டு இப்ப ரீசெண்டா ஃபாரினுக்கு போயிருந்தாரு. ஸோ நான் கதைக்கும் போது என்ன மாதிரின்னு சொல்லும் போது அவர் சொல்றாரு, நான் ஊர்ல இருந்தேன்னு சொன்னா கூட எனக்கு இதை விட நிறைய கையில காசு மிஞ்சிருக்கும், நான் வீட்டாக்களையும் பிரிஞ்சு வந்து
பிரிஞ்சு வந்து இவ்வளவு கஷ்டப்படணுமான்னு சொல்லி யோசிக்கும் போதுதான் இந்த அக்ரிமெண்ட்டை போடாம நான் இதை விட்டுட்டு வரதே எனக்கு எவ்வளவு பெட்டர் அப்படின்ற மாதிரி தோணுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ப எல்லாருமே வந்துட்டு யாரோ ஒரு ஆள் ஒரு பகட்டா இருக்கிறாங்களே அப்படின்றத பார்த்து கொண்டு யோசிக்கிறாங்களே இல்லை, அவங்க உண்மைக்கும் சொல்லணும் மூளைச்செலவு செய்யப்படுறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ அந்த ஒரு ஆர்வத்தில் அங்க போறாங்க, அதுக்கு பிறகு பல சிக்கல்களை அவங்க அங்க அனுபவிக்கிறாங்க. ஆனா உண்மையான விஷயம் என்னன்னு சொன்னா, நாங்கள் அந்த இப்ப எங்கட நாட்டுல நிறைய பொருளாதார பிரச்சனைகள் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா அதுக்காக எங்கட நாட்டுல எந்த வளமும் இல்லை அப்படின்றதும் இல்லை. இப்ப இலங்கையில இருக்க பெரிய பிரச்சனை இந்த ஊழல் நிறைந்த ஆட்சி, அந்த வளங்களை ஒழுங்கா முகாமித்துவம் செய்யாததான் பெரிய பிரச்சனையா இருக்குது. அப்ப அதே காரணமா காட்டிக்கொண்டு எல்லாருமே இன்னொரு நாடுகளுக்கு போகும்போது எங்கட நாட்டுல வந்துட்டு பொருளாதார ரீதியாகவும் சரி, கலாச்சார ரீதியாகவும் சரி, பெரிய ஒரு மாறுதல் வந்துட்டு இங்க வரப்போகுது. இப்ப அதை நாங்க அனுபவிச்சு கொண்டிருக்கோம். ஸோ ஃபியூச்சர்ல இன்னும் கூட வாரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்ப ஒன்றில் அவங்களும் தெரியாம போறாங்க. எல்லாருமே அப்ப அப்ப அதுதான் இருக்க பிரச்சனையே. அப்ப இந்த இந்த வெளிநாட்டு மோகம் அப்படின்றது வந்துட்டு இப்போதைக்கு முடிய போறது இல்லை, எப்பயுமே முடிய போறது இல்லை. இது ஒரு தொடர்கதை மாதிரி அப்படியே டொட் 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 வச்சு கொண்டு போய் கொண்டுதான் இருக்கும். ஸோ நாங்கள் ஒவ்வொரு ஆளும் தனிப்பட்ட ரீதியில யோசிக்கணும், எனக்கு எது சரி எது பிழை அப்படின்னு சொல்லி நாங்கள் செல்ஃபா எங்களை நாங்கள் அறிஞ்சு கொண்டோம்னு சொன்னா மட்டும்தான் இதுல இருந்து எங்களால தப்பிக்க இயலுமே தவிர, மற்றபடி இந்த வெளிநாட்டு மோகம் அப்படின்றது வந்துட்டு யாரையும் விட்டு வைக்க போறதும் இல்லை. இது நாங்கள் இப்ப இன்றைக்கு நாங்கள் கதைக்கிறோம், இன்னொரு 5 வருஷத்துக்கு பிறகு இந்த டாபிக் நாங்கள் கதைக்கிறமாக இருந்தாலும் இதே விஷயத்தை தான் நாங்கள் கதைக்க போறோம். ஏன்னா இதுதான் அப்படியே நடந்து கொண்டிருக்க போகுது. ஸோ இப்ப எல்லாரும் தங்கட பாட்டுல நாங்கள் சிந்திச்சு எது நல்லது எது கெட்டது அப்படின்னு சொல்லி நாங்க யோசிச்சு போனோம்னு சொன்னா நல்லம். மற்றது இந்த இந்த இலங்கையில ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, இப்ப கூட நடந்து கொண்டிருக்குது, இந்த படிச்ச பட்டதாரிகள் வேலை இல்லா பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இருக்கிற கேள்வின்னு சொன்னா இலங்கையில வேலை இல்லையா இல்ல அவங்களுக்கான வேலை இல்லையா அப்படின்றது. இப்ப இலங்கையில நாங்க நிறைய வளங்கள் இருக்குது, அந்த வளங்களை ஆஹ் பயன்படுத்தி புதிய புதிய உற்பத்திகளை இல்லாட்டி புதிய தொழில் முயற்சிகளை செய்யறதுக்கான ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இலங்கையில இலங்கையில வந்துட்டு இப்ப ஒவ்வொரு என்ஜிஓஸ்மே வந்துட்டு யூத்தை டெவலப் பண்றதுக்குன்னு சொல்லி எவ்வளோ ரீதியான காசை வந்துட்டு ஒதுக்கி கொண்டிருக்காங்க. ஆனா அதை ஒழுங்கா எடுத்து செய்யறதுக்கு இங்க இளைஞர்கள் இல்லை. என்னன்னு கேட்டா எல்லா இளைஞர்களும் எங்க இருக்காங்கன்னு சொன்னா வெளிநாட்டுல தான் கூடுதலா இருக்காங்க. ஸோ அப்ப இது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு மகாவலி கரையில நாங்க கதைக்கிற ஒரு விஷயமே கிடையாது. உண்மைக்குமே சொல்லணும்னு சொன்னா இது பெரிய ஒரு விஷயம். இது இப்ப ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்க எடுத்தோம்னு சொன்னா இதை பற்றி மணித்தியால கணக்குல காய்ச்சி கொண்டே போகலாம். ஸோ அப்ப இப்படி ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை ஒரு டாபிக் நீங்க எடுத்து கதைச்சிருக்கீங்க. ஸோ உண்மைக்குமே அது நல்ல ஒரு ஹெடிங். ஸோ இதோட நான் ஸ்டாப் பண்றேன். விஷயம் ஷார்ட்டா சொல்லணும்னு சொன்னா இந்த வெளிநாட்டு மோகம் அப்படின்றது வந்துட்டு முடிய போறது இல்லை. ஸோ நாங்கள் ஒவ்வொரு ஆளுமே சிந்திச்சு அதுக்கேற்ற மாதிரி செயற்படுவோமாக இருந்தால் எங்களை நாங்கள் பாதுகாத்து கொள்ளலாம். அவ்வளவுதான். நிச்சயமாக. அதாவது வெளிநாடுன்றது வந்து ஒரு ஐரோப்பிய நாடுகளும் புலம்பெயர் நாடுகளும் என்ற ஒரு பிம்பத்திலிருந்து அப்படியே மத்திய கிழக்கு நாடுகள்ல இருந்து ஒரு கருத்து பதிவு, மத்திய கிழக்கு நாடுகள் பற்றிய ஒரு கருத்து பதிவும், அதே சந்தர்ப்பத்துல வந்து இந்த கலாச்சாரம் அவையில பண்பாடு எல்லாம் வந்து அங்க வேலை செய்யற ஆக்கள்கிட்ட இருந்து இங்க இருக்கிற ஆக்கள்ல இருந்து எல்லாருக்கும் அது தாக்கம் செலுத்தும் என்ற ஒரு கருத்தும் இனி வரும் இனிமேலும் சரி இனி வர்ற காலங்கள்ல வந்து தொடர்ந்து இந்த தலைப்பு வந்து பேசப்பட்டு கொண்டே இருக்க போற தலைப்பு தான். ஆனா அதுதான் அந்த கேள்வியே, என்று தனியும் இந்த வெளிநாட்டு மோகம்டா நிச்சயமாக இது தொடர்ந்து போகக்கூடிய சாத்தியக்கூறுகள் தான் அதி உச்சமா இருக்கு. காரணம் இந்த நாட்டு நிலைமையும் அப்படிதான் இருக்கு. நன்றிகள் சகோதரர் உங்களுடைய கருத்துக்கு. வேற வெறும் கருத்துக்கள் தெரிவிக்க விரும்பின் கருத்துக்கள் தெரிவிக்கலாம். வணக்கம் அக்கா, கேக்குதாக்கா? கேக்குதுமா? என்று தனியும் வெளிநாட்டு மோகம் இந்த தலைப்புல வந்து இந்த வெளிநாட்டு மோகம்ன்றது என்றைக்கு தனியும் என்று கேட்டா அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி இல்லை. ஏனென்றா பிறரை பின்பற்றி வாழ்ற ஒரு சமூகம் ஒன்று இருக்கும் மட்டும் அந்த வெளிநாட்டு மோகம் ஏற்பட்டுத்தான் கொண்டிருக்கும். பார்த்தோம்னா உதாரணமா பக்கத்து வீட்டுல டிவி இருக்கண்டா, இப்ப நம்மட வீட்லயும் ஒரு டிவி ஒண்ணு நம்ம வாங்குறோம். அதே போல வெளிநாட்டுக்கு போன யாரும் பக்கத்துல இருந்து அவங்களும் பொருளாதாரத்தை ஈட்டி கொண்டிருக்கிறாங்கண்டா அதை பார்த்து நாமளும் இந்த பொருளாதாரத்தை ஈட்டணும்ன்ற ஒரு மோகம் ஒன்று ஏற்படுது. அப்ப நமக்கு நம்ம அவங்க ஆடம்பரமா ஆனா வாழ்க்கை ஒண்ணு நடத்துறாங்கண்டா, அது வெளிநாட்டால நடத்துறாங்கண்டா, வெளிநாட்டுல இருந்து வர வருமானத்தால அவங்க நடத்துறாங்கண்டா, அதே ஒரு மோகம் ஒன்று நமக்குள்ளேயும் ஏற்படுது. அடுத்தது வந்து இலங்கையில எடுத்து பார்த்தோம்னா இலங்கையில இருக்கிறவங்க வந்து இப்ப அண்மை காலமாக வெளிநாடுகளுக்கு போறாங்க. அதுக்கு 3 காரணம் தான். ஒன்று பொருளாதாரம், அடுத்த கல்வி, நாட்டில் ஏற்பட்ட ஒரு வெறுப்பு. பொருளாதாரம் என்று பார்த்தோம்னா அதே இதுதான். என்ன குறுகிய காலத்துல தாங்களும் ஒரு பணக்காரர்கள் ஆகணும், அதே போல தாங்க கூட அனுபவிக்கணும்ன்ற ஒரு ஆசை,
மோகம் அப்படியானது. அடுத்தது உயர்தரமான கல்வி. இப்ப வெளிநாடுகள்ல சிறந்த கல்வி தரம் வசதிகள் இருக்கிறதால அங்க போய் படிக்கணும்ன்ற ஒரு விருப்பம். அதில் நாட்டுல விருப்பம்டா உரிய காலத்துக்கு நாட்டுல வேலை எடுக்க முடியாது இருக்கிறதும் அதுக்கேத்த வசதிகள் நாட்டுல ஏற்படுத்தி கொடுக்காத அந்த ஒரு காரணமும் இருக்கிறது. அடுத்து இன்னொன்று பார்த்தோம்னா இங்க ஒரு கட்டுக்கோப்பான ஒரு சமூகம் உண்டு. அதுக்குள்ள வாழ்ற மாதிரி. இப்ப வெளியில போனோம்னா வெளிநாட்டுல சுதந்திரமா நம்ம செயற்படலாம்ன்ற ஒரு எண்ணத்தோட இங்க இருக்கிறவங்க அங்க போற அங்க அப்படி போய் அவங்களோட கலாச்சாரத்தை அவங்க பின்பற்றி நம்மளோட கலாச்சார அதை அப்படியே மறந்து போற. அதே போல இங்க ஒரு கட்டுக்கோப்பட இருந்த கொஞ்சம் பேர் அங்க போனோன்னு அதுக்கேத்த மாதிரி கட்டுக்கோப்பா அவங்க இருந்து அதை பின்பற்றி கொள்றாங்க. அப்படி இருந்த சமூகம் அந்த கலாச்சாரத்துல ஒரு மாற்றத்திலையும் ஏற்படாம அதையே பேணி கொண்டு இருக்கி. அதே போல சொல்ல போனோம்னா அவங்களோட வெளிநாட்டு போனவங்க கூட நாங்க இப்பயும் இங்க இலங்கைக்கு வரணும்ன்ற ஒரு ஆசை அவங்களுக்கு இருந்து கொண்டுதான் இருக்கு. ஏனண்டா இப்ப அங்கேயே சிட்டிசன் கிடைச்சவங்களுக்கு அவங்களுக்கு வெளிநாட்டுல சலுகைகளும் சரி, அவங்களுக்கான சம்பளம், அதே போல ஸ்டூடெண்ட் ஃபீஸ் எல்லாம் அவங்களுக்கு குறையும். இங்க இருந்து நம்ம போனோம்னா அதை விட டபுள் மடங்கு காசு மாற்றம் செய்யக்குள்ள, அங்க இருந்து பணம் மாற்றம் செய்யக்குள்ள நமக்கு இங்க காசு கூடத்தான் வரும். ஆனா அங்க இருக்கிற டைம் பார்த்தோம்னா நாம செய்யற ஒர்க் ஹவர்ஸ் வேலை செய்யற அளவு அங்க கூட. அங்க பிரஜா உரிமை பெற்ற வெளிநாட்டுல பிரஜா உரிமை பெற்றவங்களை விட நாம வேலை செய்யற அளவும் கூட, அதுக்காக கிடைக்கிற சம்பளத்துல அளவும் குறைய. ஆனா அது இப்பத்திய இளைஞர்களுக்கும் சரி வெளிநாட்டுல போறவங்களுக்கும் அதை பற்றி ஒரு விளக்கம் இல்லாம இருக்கு. அடுத்தது இலங்கையோ நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன உடல் ரீதியா உள ரீதியாவும் சரி எப்போதும் கூட ஸ்ட்ரெஸ் ஆகுற மாதிரி அப்படி இல்லை. ஆனா வெளிநாட்டை பொறுத்த மாட்டிக்கும் எனி டைம் ஒர்க் பண்ணி கொண்டே இருக்கணும், எனி டைம் ஏர்ன் பண்ணி கொண்டிக்கணும். அப்படியான ஒரு உலகம் தான் அந்த உலகம். அப்படி இருக்கிறது இப்ப இருக்கிறவங்களுக்கு விளங்குது இல்லை. அங்க போனவங்க சொல்ற மூலமா தான் விளங்குது. எப்பயும் அனுபவ ரீதியா உணர்ந்தாங்கன்னா தான் அவங்களுக்கு புரியும். இந்த வெளிநாட்டு மோகம்ன்றது எப்ப முடியும்ன்றதுக்கான ஒரு முற்றுப்புள்ளி சொல்ல முடியாது. இதுக்கு முதல் கதைச்சவங்களும் அதை பத்தி நல்ல விளக்கமா சொல்லியிருந்தாங்க. இதுதான் ஒரு குறுகிய ஒரு பதிவு. வாய்ப்புக்கு நன்றி. உங்களது கருத்துக்கு நன்றிகள் சகோதரி. அதாவது குறுகிய காலத்துல ஒரு தூரநோக்கு கூட கிடையாது, ஒரு குறுகிய காலத்துல எப்படி ஒரு ஆள் உச்சகட்டத்துல பணம் சம்பாதிக்கலாம் என்ற ஒரு நோக்கம், அந்த வேலை வாய்ப்புகள்னு சொல்லி இப்ப நடைமுறையில இருக்கிற பிரச்சனைகளும் சரி, அந்த பாரதூரமான விடயங்களும் சரி பற்றிய ஒரு கருத்துக்களை பதிவு செய்திருந்தீங்க. வேற யாராவது உங்களோட கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினா எந்த தனியும் இந்த வெளிநாட்டு மோகம் இந்த பொருண்மையில கருத்துக்கள் தெரிவிக்கலாம். வணக்கம், நான் சுதாகரன். வணக்கம், கேக்குதுண்ணா? ஓம் ஓம் கேக்குது. என்னன்னு சொன்னால், நான் வெளிநாட்டுல இருந்துட்டு வந்தவனன்ற ரீதியில சில கருத்துக்களை முன்வைக்கலாம் விரும்புகிறேன். என்னன்னு சொன்னா, சிங்கப்பூர்ல ஒரு 14 வருடங்கள் இருந்துட்டு நான் 2021 தான் இலங்கைக்கு வந்தேன். நான் அப்ப வரும்பொழுதும் நான் முதல் போட்ட ஃபேஸ்புக்ல போட்ட ஸ்டேட்டஸ் அதுல வனவாசம் முடிச்சு நாட்டுக்கு வந்தபோது நாடு காடாகி இருந்ததுன்னு தான் போட்டேன். நான் என்னன்னு சொன்னால், நான் எப்படி 2008 நான் இங்கிருந்து புறப்படும் போது இருந்த அதே நாடு 15 வருஷம் 14 வருஷம் கழிச்சு திருப்பி அதே நிலைமையில இருந்தது. அதுக்கான காரணங்கள் உண்மையில அந்த அரசியல் தன்மை, மற்றது வேலை வாய்ப்புகள் இது அப்படி என்று சொன்னாலும் உண்மையிலே ஒரு விஷயம் மறக்கக்கூடாதுன்னு சொன்னா, அந்த மக்களோட மனப்போக்கு கொஞ்சம் மாற வேணும். ஏன்னு சொன்னால், அந்த பல நாட்டு ஆக்களை சந்திச்சு நாங்கள் அங்க சேர்ந்து வேலை செய்தபடியா தெரியுது. இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஜப்பானீஸ் எடுத்துக்கொண்டா, ஜப்பானீஸ் ஜப்பான்ல இருந்து வெளியில போய் வேலை செய்வார்கள். ஆனா அவர்கள் திரும்பி அந்த நாட்டுக்கு தான் போவார்கள். சரியான மிக குறைவானவர்கள் தான் அந்த வேறு நாடுகள்ல பெர்மனன்ட் ரெசிடென்ட் சிட்டிசன் ஆகி இருக்கிறது. ஏன்னு சொன்னால், அவர்களுக்கு அந்த நாட்டு பற்றி இருக்கும். எப்போ பார்த்தாலும் அவங்க திருப்பி அந்த நாட்டுக்கு போற மாதிரி இருக்கும். அதே நேரம் அவர்கள் வேலை செய்யற இடத்துல கூட அந்த தொழில் பற்றி இருக்கும். இந்த கொம்பனின்னு சொன்னா, இந்த கொம்பனியாலதான் எனக்கு காசு வருது, அதனால இந்த கொம்பனிக்கு நான் சேவை செய்ய வேணும் என்ற ரீதியில தான் அவங்களோட மனப்பான்பு இருக்கும். அப்படியான சில மனப்பான்கள் மற்ற ஒற்றுமை தன்மைகள் எல்லாம் கொஞ்சம் வேறு வேறு நாட்டாக்கள்கிட்ட நாங்கள் படிக்க வேண்டி இருக்குது. அதை விட மற்றது இந்த லஞ்சம், மற்றது அரசியல்வாதிகளோட தலையீடு எல்லாம்
மக்களாக நினைத்து ஒவ்வொருத்தரும் மாறிக்கொண்டு வரும் பொழுது அது ஆட்டோமேட்டிக்கா மாறும். அதுதான் இப்போ நடைபெற்று கொண்டிருக்கிறேன்னு நினைக்கிறேன். அதுக்கு கனகாலம் எடுக்காது. ஆனா எப்படி இருந்தாலும் அந்த வேலை வாய்ப்புகளை தேடி போற அந்த வெளிநாட்டை பற்றி நான் பேசுறேன். என்ன சொன்ன மற்ற ஐரோப்பிய நாடுகளோ மற்ற நாடுகளுக்கு போறவர் வந்து ஒரு உண்மையிலே பல காரணங்கள் சொல்லி இருந்தார்கள். குடும்ப சூழ்நிலை அப்படி இப்படி எல்லாம், மற்றது வறுமை, அதெல்லாம் உண்மையான காரணங்களாக தான் இருந்தது. நான் இந்த வேலை வாய்ப்பு சம்பந்தமா போறவையை பற்றி நான் சொல்லும்போது சொல்றேன் என்னன்னு சொன்னால், உண்மையிலேயே இலங்கை ஒரு அழகான நாடு. உண்மையில் நான் திரும்பி இங்க வந்ததுக்கு காரணமும் வந்து நான் கேம்பஸ்ல முதல் அந்த எங்களை முதலாவது நாள்ல வந்து இஓஇ பெரியரால எங்களுக்கு சொல்லும் பொழுது சொன்னது, உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் வந்து கிட்டத்தட்ட 20 லட்சம் அந்த நேரங்கள்ல 4 லட்சமோ 5 லட்சம் ஞாபகம் இல்லை, அவ்வளவு செலவழித்து அதுவும் மக்களோட வரிப்பணத்துல உங்களுக்கு நாங்கள் இந்த பாடநெறியை வந்து கொடுக்குறோம், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நாட்டுக்கு சேவை செய்யணும்னு சொன்னார்கள். அப்ப அதைத்தான் மனதில் வச்சு கொண்டு இருந்தது. அப்ப அப்படி இருந்தாலும் வெளிநாட்டுக்கு உடனே போக வேண்டிய தேவை இல்லை. அப்ப 2009 அந்த காலவட்டி பிரச்சனைகள் எல்லாம் இருந்ததால அப்ப 2008 வந்து போனது. அதுக்கு முதல் ஒரு வருடம் உண்மையிலேயே அப்பகோத்மலே இங்க உள்ள ப்ராஜெக்ட், அதுக்கு பிறகு அம்பேவல டெய்ரி ஃபார்ம் ப்ராஜெக்ட்ஸ் அப்படியான ப்ராஜெக்ட்ல வேலை செய்யலாம் பொறியியலாளர. அப்ப அதற்கு பிறகு நான் அங்க போனாலும் இப்பவுமே மனதில் இருந்து என்ன சொன்னால், என்னுடைய ஃபேமிலி வந்து இங்கதான் இலங்கையில தான் இருக்கிறோம். அவ எப்படியுமே இலங்கை தான் இருக்கிறோம், இலங்கையில தான் இருப்பினோம். என்னன்னு சொன்னா வெளிநாட்டுக்குள்ள போய் நிரந்தரமாக குடிபெயர்வதற்கான விருப்பம் இல்லை. அவ ஒரு ஆள் கருத்து சொன்னவர், நாங்கள் வேலைக்காக போகலாம், படிப்புக்காக போகலாம், ஆனா திருப்பி வந்து நாங்கள் எங்கள் நாட்டுக்கு உரிய சேவையை செய்ய ஆக வேண்டும் என்பது அதொண்டு. மற்றது இன்னொரு விஷயம் பார்க்க போனா, இந்த வெளிநாட்டுலன்னு சொன்னா சிங்கப்பூரை பொறுத்தவரையில கூட வேலை வாய்ப்பு வரும் பொழுது அந்த நாட்டு பிரஜைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கிறார்கள் வேலை வாய்ப்பு. அதே நேரம் அந்த நாட்டுல உள்ள கம்பெனிகளுக்கு முன்னுரிமை கொடுக்கிறார்கள். தங்களோட கம்பெனி, தங்களோட நாட்டு கம்பெனி தான் முன்னுரிமை. வெளிநாட்டு முதலீடுகளுக்குள்ள போயினாலும் அந்த நாட்டுக்குரிய முன்னுரிமை கொடுத்தே ஆகிறார்கள். ஆனா இலங்கையில அவதானித்த ஒரு விடயம் இருக்குன்னு சொன்னா, இப்ப வெளிநாட்டு முதலீடுகள் வருகின்றன்னு சொல்லும் பொழுது அந்த வெளிநாட்டு கம்பெனிகளுக்கு, வெளிநாட்டு அரசாங்கங்களுக்கு சில இது விட்டு கொடுப்புகளை செய்கிற அளவுக்கு இருக்குது. அது கொஞ்சம் மாற வேண்டிய தன்மையாக இருக்குது. அதே நேரம் இந்தியால கல்விக் கொள்கையை பார்த்தா ஒரு ஆள் சொன்னவர் நல்ல கருத்து, இதே விஷயம் தான். நாங்கள் படிச்சுட்டு திருப்பி நாங்கள் வெளியில போகும்போது இந்த இவ்வளவு காசும் வந்து அரசாங்கத்திலிருந்து நாங்கள் இலவசமா படிச்சுட்டு போறோம்னு சொல்லி, அது வந்து உண்மையில நட்டம் தான். அதற்கான கொள்கைகள் வந்து வகுக்கப்படணும். அது இப்ப நடைமுறையில் இருக்க எனக்கு தெரியல. ஆனா சிங்கப்பூர்ல இருக்குது இன்னும். எப்படின்னு சொன்னா, ஒரு கிராஜுவேட் வந்து ஒரு கவர்மெண்ட் ஃபண்ட்ல வந்து ஸ்காலர்ஷிப் போய் வெளியில படிக்கிறாருன்னு சொன்னா, அவர் திருப்பி வந்து நாட்டுக்கு குறிப்பிட்ட வருஷங்கள் சேவை செய்ய வேணும். அந்த 2 வருஷமோ 3 வருஷமோ அந்த பொண்ட் போடுவார் ஒப்பந்தம், அதன்படி வந்து நாட்டுக்கு அவர்கள் சேவை செய்தே ஆக வேண்டும். அப்படி செய்ய முடியாது என்று சொல்லி நாங்கள் வெளிநாட்டிலேயே தான் வேலைவாய்ப்பு செய்ய போறோம்னு சொல்லி சொன்னால், அவ கவர்மெண்ட் சொல்லும், நீங்கள் எவ்வளவு காசு நான் செலவழித்து உங்களுக்கு படிப்பிச்சனோ அவ்வளவு காசையும் நீங்கள் எங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லி. அப்ப அப்படியான சில கட்டுப்பாடுகள் இருந்தால் உண்மையிலேயே இந்த அரசாங்க வரிப்பணங்கள்ல இப்படி படிச்சுட்டு வெளியில போய் போற இந்த மூளைசாலிகள் வெளியேற்றத்தை வந்து கொஞ்சம் தடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றது இப்ப என்ன பொறுத்தவரையில அப்படித்தான், நான் வரும்பொழுதெல்லாம் உண்மையிலேயே யோசிச்சு கொண்டு வந்தது, இங்கே ஒரு தொழிலை தொடங்கி சுய தொழிலையும் தொடங்கி அதே நேரம் எங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணி போகணும்னு சொல்லி. ஆனா உண்மையிலேயே பார்க்குற நிலவரத்தை பார்க்கும் பொழுது இப்ப என்னுடைய சிந்தனை எப்படி இருக்குதுன்னு சொன்னால், உண்மையிலேயே எனக்கு பழைய வேலை அந்த அந்த நிறுவனத்துல வந்து வேலைக்கு கூப்பிடுகிறார்கள். அவர்கள் வந்து எனக்காகவே ஒரு போஸ்டை கிரியேட் பண்ணி அதுக்காக ஒரு அப்ளிகேஷன் எல்லாம் போட்டு விசா எல்லாம் ரெடி பண்ணுவதற்கு தயாராக இருக்கிறார். அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, நாங்கள் அங்கே வேலை செய்யறது வெளிநாடுகளில் 16 மணித்தியாலத்திலிருந்து 18 மணித்தியாலம் வேலை செய்வோம். ஒரு ஆள் அந்த கருத்தையும் சொல்லியிருந்தவர். 6 மணி விடிய வெள்ளன நாங்கள் வலிக்கிட்டோம்னு சொன்னா வீட்டுல 10 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்து சேருவோம் நாங்கள் இருக்கிற இடத்துக்கு. அப்ப இந்த 16 மணித்தியாலமும் எங்களுக்கு வேலை சார்பான நேரமா போகும். மீதி மணித்தியாலங்கள் 8 மணித்தியாலம் தான் எங்களுக்கு எங்களுடைய சாப்பாட்டுக்கோ உறங்குவதற்கோ வேறு அலுவலர்களுக்கு இருக்கிறது. மற்றது இன்னொன்று, விடுமுறைகள் குறைவாக இருக்கிறதும் ஒரு ஒரு அந்த அந்த நாடுகள் முன்னேறதுக்கு ஒரு காரணமா இருக்கு. இலங்கையை பொறுத்தவரையில விடுமுறைகள் அதிகமா இருக்குது. அப்ப விடுமுறை நாட்கள் அதிகமா இருக்கிற நேரம் அந்த ஒரு ப்ரொடக்ஷனை கம்பெனியா இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனா இருக்கட்டும், அந்த விடுமுறைகள் வரும்பொழுது என்ன செய்யணும்னு சொன்னா ஸ்லோ டவுன் ஆகும் அந்த ப்ரோக்ரஸ். அப்ப அதை வந்து திருப்பி கச்சப் பண்றதுக்கு 2-3 நாள் ஆகும். அப்ப அது முடிய திருப்பி இன்னொரு விடுமுறை வரும், திருப்பி ஸ்லோ டவுன் ஆகும். அதுக்கு பிறகு அப்படியே அந்த ப்ரோக்ரஸ் வந்து ஸ்லோவா போய் கொண்டிருக்கும். அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் பார்க்க வேண்டியதா இருக்குது. அப்ப இந்த கருத்துகள் சொன்னதால ஓவராலா நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, உண்மையிலேயே ஒரு
வேலை வாய்ப்பை தேடி இல்லாவிட்டால் ஒரு வறுமை நிலையில் போவது நல்லது. ஆனால் போனவர்கள் தாய் நாட்டின் மீது பற்று வைத்து மீண்டும் இங்கே அந்த வளங்களை வளங்களை பயன்படுத்துவதற்கு எந்த வகையிலாவது திரும்பி வர வேண்டும் என்றுதான் விருப்பமாக இருக்கு. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நிச்சயமாக உங்களது கருத்துக்கள், அதாவது இந்த வனவாசம் முடிந்ததும் இங்கு வந்து பார்த்ததும் இது வந்து வனமாதான் கிடக்குன்னு சொன்னது உண்மைதான். இலங்கை வந்து இதுக்கு முதல் இருந்ததை காட்டிலும் இப்ப இருக்கிற இந்த பொருளாதார அடிப்படை வந்து ஒரு பாரதூரமான ஒரு தாக்கத்தை தான் எழுப்பி இருக்கு. அதனால அது சில நேரம் பார்வைக்கு வந்து வனமா இருந்திருக்கலாம். அதுதான் உண்மையான விஷயமும் கூட. இதை தாண்டி ஒரு வெளிநாட்டுல இருந்து இங்க வரும்போது அந்த வெளிநாடு சார்ந்த விடயங்கள், அதாவது மக்களோட மனப்போக்கு மாறணும்ன்றதா இருக்கட்டும் சரி, இந்த வேலை வாய்ப்பு குறித்த விடயமா இருக்கட்டும் சரி, இது இரண்டுமே வந்து ஒரு யதார்த்தத்துக்கு உடன்பட்டது. எப்படி சொல்லலாம்டா, நீங்க வந்து அதை அனுபவப்பட்டு அந்த அனுபவத்தின் வெளிப்பாடு அந்த கருத்துக்களை சொன்ன ஒரு தாக்கம் இங்க வெளிப்பட்டிருக்கு. கருத்துக்களுக்கு நன்றிகள். வேற யாரும் உங்களோட கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினா கருத்துக்களை தெரிவிக்கலாம். இந்த வெளிநாடு என்கின்ற தன்மை, அதாவது என்று தனியும் இந்த வெளிநாட்டு மோகம், வெளிநாட்டுக்கு போற ஆக்களோட தாக்கம் வந்து ஒரு ஆரம்பத்துல இருந்து விதைக்கப்பட்ட ஒரு விடயமா தான் நாங்க பார்க்கக்கூடியதா இருக்கு. எல்லாரோட மனதிலையும் வந்து வெளிநாடு வந்து ஏதோ ஒரு அடிப்படையில வந்து அவைகளுக்கான ஒரு பார்வையை கொடுத்து கொண்டிருக்கு. கல்வி அடிப்படையிலயா இருக்கலாம் சரி, அதாவது இங்க முடிஞ்சோன்னே இன்னொரு இடத்துக்கு போறது என்ற தன்மையில வந்து போறதா இருக்கலாம். அதை விட்டுட்டு திருமணமா இருக்கலாம் சரி, வேலை வாய்ப்பா இருக்கலாம் சரி, ஏதோ ஒரு இடத்துல வந்து இந்த வெளிநாடு என்றது வந்து ஒரு பெரும் தாக்கத்தை வந்து பேசு பொருளா கூட கொண்டிருக்கிற ஒரு வளமை வந்து காணப்பட்டுதான் இருக்குது. இந்த வெளிநாடு என்றதை தாண்டி இது நன்மையா தீமையா என்ற ஆராய்ச்சி எல்லாத்தையும் ஒரு பக்கம் விட்டா கூட இது ஒரு மோகம் என்றது கூட ஏற்புடைய ஒரு கருத்தா தான் காணப்படுது. அதாவது ஒரு தேவை என்றதை தாண்டி இதையும் தவிர நாங்க பார்த்தோம்னா ஒரு வற்புறுத்தல் அல்லது ஒரு அழுத்தம், இதையும் தாண்டி இந்த மோகம் என்ற விஷயம். ஏன் நாங்க வெளிநாடு போறோம்ன்றதுக்கு 8000 காரணங்கள் வந்து தாக்கம் செலுத்தி கொண்டே இருக்கிற ஒரு நிலைதான் இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு விரவி கதைக்கக்கூடிய ஒரு விடயமாவே காணப்படுது. அந்த அடிப்படையில வந்து வேற யாராவது உங்களோட கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினால் இந்த என்று தனியும் இந்த வெளிநாட்டு மோகம் என்ற பொருண்மைக்கான கருத்துக்களை வந்து பதிவிடலாம். மீண்டும் சில கருத்துக்களை வந்து நான் பதிவு செஞ்சு கொள்றேன். முதலாவதா வந்து வளமை போலவே மறந்து போன மத்திய கிழக்கு ஆசிய நாடுகளை பற்றி ஞாபகப்படுத்தி அண்ணாக்கு நன்றி தெரிவித்துக் கொள்றேன். நாங்க கணக்கில் எடுக்கிறீல்ல, அதே மாதிரி இன்னும் கதை கேட்க மறந்து விட்டுட்டோம். அடுத்த வந்து இந்த சுயதொழில் ஆக்கம் பற்றி அண்ணா சொல்லியிருந்தார். அது வந்து இப்ப வடக்கு கிழக்குல சில இடங்களை வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டு வருகிறது. நான் கண்ணால ஆதாரபூர்வமாக பார்த்த சில விடயங்களை வந்து இங்க முன்வைக்கிறேன். ஒரு விஷயம் என்னென்றால், வவுனியால வந்து வவுனியா பழைய பஸ் ஸ்டாண்டு கிட்ட பனை உற்பத்தி சார்ந்த ஒரு கைத்தொழில், அதை இப்ப செஞ்சு கொண்டு வருகிறோம். செஞ்சு அது சக்சஸ்ஃபுல்லாகவும் போய் கொண்டு இருக்குது. அது எப்படி என்றால், வேறு இடங்களுக்கு போய் இப்ப இயற்கையில செஞ்சது. இப்ப என்ன சொல்றது, முல்லைத்தீவு போன்ற மாவட்டங்களை வந்து இப்ப கஷ்டப்பட்ட ஆட்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு வருமானமா போகுது. அவங்கள்ட்ட இருந்து இப்ப சிரட்டை, பனையோல் அப்படியான விஷயங்கள்ல இருந்து செய்ய கைப்பொருட்கள் எடுக்கிறது. அதே மாதிரி இங்கால கண்டி சைட்டில் எல்லாம் போய் மூங்கில்களை செய்யற பொருட்கள், இப்படி வித்தியாசமான இயற்கையிலிருந்து செய்யப்பட்ட பொருட்களை வச்சுக்கொண்டு செய்யற உற்பத்திகளான பொருட்களை வந்து மீண்டும் பாவனை கொண்டு வர விஷயம். அப்ப அதுல அவர்களுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்குது. நல்லா உழைச்சு கொண்டிருக்கணும். என்னன்னு சொல்றது, இப்ப ஒரு சாதாரணமாக அரசாங்க உத்தியோகம் ஒரு பிரதேச இடத்துல வந்து ஒரு டிஓவா இருக்கிறத விட நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி இன்னொரு திட்டம் மட்டும் இப்ப கொண்டு வந்திருக்கேன். என்னென்னா, ஒரு சின்ன ஒரு குழு தான் இயங்குது. பிளாஸ்டிக் ஃப்ரீன்னு சொல்லி ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது. அது வந்து இப்ப நான் வவுனியா மாவட்டத்தை சேர்ந்தவன். வவுனியால இருந்து பிளாஸ்டிக்கின் அளவை குறைக்கிற மாதிரி, காலப்போக்கில் இல்லாமல் செய்யற மாதிரி எந்த அளவு சாத்தியம் தெரியா. ஆனா அதோட சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு குழு ஒன்று தீர்மானிச்சது, அவங்களோட இணைஞ்சு இதை தாங்களோட பிசினஸா செய்யற மாதிரி. இப்ப என்னென்றால், உங்களோட வீட்டுல இருக்கிற பிளாஸ்டிக்கை அகற்றணும்னு சொன்னால் குறிப்பிட்ட ஒரு காசு விலை கொண்டு தந்தீங்கன்னா விலைக்கு ஒரு காசு நீங்க தரணும். அதை வச்சுக்கொண்டு உழைச்சு ஒரு 2 விஷயம் நடக்க போகுது. ஒன்று, தொழில் வாய்ப்பு இல்லாதவன் ஒரு வாய்ப்பு பெற்றுக் கொள்றான், அவனுக்கான சம்பளத்தை பெற்றுக் கொள்றான். அடுத்த வந்து பிளாஸ்டிக்ன்றது எவ்வளவு பாதம் நிறைய இடத்துல கேட்டு காது புளிச்சு போயிட்டு நாங்கள் திருந்துற மாதிரியும் இல்லை. இந்த பெறாதன்ன்றது எவ்வளவு அழகான இடம் தெரியும். குப்பை பொருட்களுக்கு ஆள் இருக்குன்னு தெரிஞ்சு கொண்டே அதே இடத்துல நின்று போட்டு குப்பை போடுறோம். நாங்க வெளிநாட்டுக்கு போனோம்னு எல்லாருமே ஆசைப்படுறோம். ஆனா வெளிநாட்டுல என்ன நடக்குது, குப்பை ரோட்ல போட மாட்டான், கொண்டு போய் விட்டு
டஸ்ட்பினுக்கு தான் போடுவாங்க. ஆனா நாங்க இங்க அதை செய்யற இல்லை. அதையும் வெளிநாட்டுக்கு தான் போய் செய்யணும்னு ஆசைப்படுறோம். அதான் எனக்கு தெரியல. இங்கே மாற்றங்கள் இப்ப எங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னு சொன்னால் நாங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் மனதளவுல மாறணும். காலப்போக்கில் நிச்சயம் இது ஒன்று கிடைக்கும். ஒரு விஷயத்துக்காக நாங்கள் முயற்சி செஞ்சு கொண்டு இருந்தா கட்டாயம் கிடைக்காதுல, காலப்போக்கில் நிச்சயமா கிடைக்கும். அது வந்து நாங்க நடைமுறைப்படுத்தணும். இப்போ வெளிநாட்டு தான் போய் செய்வோம்ன்றது வந்து இப்ப அதை இங்கேயே செய்வோம். அதே மாதிரி இப்ப அண்ணா சொன்ன ஒரு விஷயம் 16 மணித்தியாலங்கிட்ட வேலை செய்யறேன்னு சொல்லி 16 மணித்தியாலங்கிட்ட வேலை செஞ்சு போட்டு சம்பளத்தை கேட்கறது ஓகே. இங்க வந்து ஒரு குறிப்பிட்ட சிலர் வந்து உண்மையா வேலை செஞ்சு கொண்டு இருந்தாலும் சில பேர் வந்து காலமா வந்து போய் சைன் வச்சு போட்டு ஆபீஸ்ல இருக்கிறதே இல்லை. எங்கட சொந்தக்காரன் தான் உண்மையை சொல்லணும். ஆபீஸ்ல இருக்கிறதே இல்லை வந்து வீட்டு வேலை பாக்குறது பார்த்துட்டு ரெடியில ஓடுறது வேலைக்கு போயிட்டு பிறகு பின்னேறம் பாருது இப்படி செஞ்சு கொண்டு இருக்கும். அங்க பெண்டிங்ல இருக்கும். உண்மையில கஷ்டப்பட்டவனுக்கு வருமானம் ஒரு குடுப்பின வேண்டி வச்சு கொண்டால் உண்மையில கஷ்டப்பட்டவனுக்கு போய் வருமானம் போய் சேராது. தங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்து அந்த அரிசி பருப்போ இல்லாட்டி அரசாங்கம் காசோ போய் சேரும். இப்படியான விஷயங்கள் அங்க வெளிநாட்டுல நடக்காது. இங்க செஞ்சு கொண்டு இருக்குண்டா இது அரசாங்கத்தின் பிள்ளை இல்லை, நாட்டின் பிள்ளை இல்லை, இது எங்கள்ட பிள்ளை, எங்களுக்கு தனிப்பட்ட பிள்ளை. அப்ப நாங்கள் பிள்ளை விட்டு கொண்டு நாங்க வெளிநாட்டுக்கு ஓடுறதுல எதுவித அர்த்தமும் இல்லை. ஒரு விஷயத்துக்கு உடன்படுறேன். இங்க பெற முடியாத அறிவை பெற்றுக்கொள்றதுக்கு கட்டாயம் வெளிநாட்டுக்கு போவோம். நானும் போவேன். போயிட்டு அங்கிருந்து பெற்றுக்கொண்டு எவ்வளவு சீக்கிரமா திருப்பி நாட்டுக்கு வரையிலுமோ அந்த அளவுக்கு எதியா வந்து நாட்டுல வளப்படுத்துறதான், இல்லாட்டி நாட்டுல எங்களுக்கு சேவையை செய்யறதான் வேலை. ஏனண்டா போய் 50-60 வயசு மட்டும் விருந்து போட்டு பிறகு வந்து ஓய்வு காலத்தை கழிக்கிற இடமா எங்களை நாடு இருக்க கூடாது. ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் எங்களுக்கு ரத்தோட்டம் நல்லா இருக்கும். எங்களோட மூலத்திறன் வேலை செய்யும். எங்களோட வேலையை வந்து பங்களிக்கலாம். அப்ப வெளிநாட்டுல எங்களோட முழு வளத்தையும் கொட்டி அவங்களோட வளத்தை மெருகூட்டி போட்டு நாங்கள் ஓய்வு கழிக்கிற இடமா வந்து இவங்க வந்து மாறக்கூடாது. அடுத்து வந்து முதல் சொன்ன மாதிரியே குப்பையை வந்து டஸ்ட்பினுக்கு போடணும். அது வெளிநாட்டு போய் வளரவே இல்லை, இங்கேயே பழகிக்கொள்ளுங்க. அதான் ஒவ்வொரு பாடப்புத்தலையும் வருது. 6ஆம் ஆண்டுல இருந்து குப்பையோ குப்பை தொட்டியில் போடுவோம் வருது. அதை நாங்க வாய்ச்சி போட்டு இடவெளி நிரப்புகள் நிரப்பி போட்டு அப்படியே நிரப்பிட்டு போறோம். அதை நாங்க யாருமே கடைப்பிடிக்கிறது இல்லை. இது ஒரு கொமனான விஷயம். அடுத்து வந்து இப்படி பொலித்தீன் மட்டும் இல்லை, இப்படி நிறைய விஷயம் இருக்கு நாட்டுல. பார்த்தீனியம் இப்படி நிறைய விஷயம் இருக்கு. நெச்சா செய்யலாம். இப்ப ஒவ்வொருத்தரும் சிந்திக்கணும். நாங்க சிந்திக்கிற மனிதராக இருந்தோம்னா நிச்சயம் எங்களுக்கான வேலை வாய்ப்புகளை வந்து எல்லாரையும் நான் சொல்ல வரையில குறிப்பிட்ட ஆக்களாவது நாங்க உருவாக்கி கொள்ளலாம். இப்ப நாங்க வந்து ஒரு காலத்துல வந்து உதாரணம் தமிழ் துறை எடுத்தோம்னா தமிழ் துறையில ஒரு ஆசிரியரா இருக்கிறவர் எப்படி இருப்பார் என்றால் நிச்சயம் ஒரு பண்டிதரா பல இலக்கியங்களை கற்றி தெரிந்தவரா இருப்பார். இப்ப அப்படி 1-2 பேர் தான் இருக்கணுமே தவிர பெரும்பாலானக்கள் வந்து கட்டாயத்தின் பேர்ல நான் படிச்சாங்கன்னு படிச்சு பாடத்திட்டங்களை மட்டும் பாடமாக்கினவர்களா இருக்கிறார். அப்ப அந்த நிலைமை மாறி படிக்கிறோமோ இல்லையோ நல்ல சிந்திக்க தெரிஞ்ச ஒரு சமுதாயமா உருவாக்க வந்து நிச்சயமா எங்களுக்கான வழிகளை வந்து நாங்களே தேடிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்து இன்னொரு விஷயம் வந்து சொல்றேன், ஒரு அறிவியல் ரீதியான கண்ணோட்டத்தை சொல்றேன். வெளிநாட்டில வந்து உருவாக்கப்படுற படைப்புகள் சில நாடுகள் வந்து அந்தந்த படைப்பாளிகளுக்கு வந்து அந்த பிரதிநிதித்துவத்தை அல்லது அந்த வெற்றியை சமர்ப்பிச்சாலும் சில நாடுகள் வந்து உண்மையில வந்து சமர்ப்பிப்பது இல்லை. அவங்களுக்கு வந்து அவங்களோட நாடுன்ற ஒரு ப்ரைட், அதை வந்து ப்ரொமோட் பண்றதுக்கு தான் அவங்க பார்ப்பாங்க. இப்ப நடக்கும் என்றால் சில நாட்டுல வந்து எவ்வளவோ பேர் எங்கிற நாடும் சரி இந்திய மக்களாக இருந்தாலும் சரி வேறு கிழக்காசிய மத்திய கிழக்காசிய நாடுகளுடைய நபர்களாக இருந்தாலும் சரி அவர்களுடைய விளைத்திட்டங்கள் சார்பாக வந்து பெரிய பல படைப்புகள் வந்து வேற நபர்கள சார்பிலையோ இல்லாட்டி வேற நிறுவனங்கள சார்பிலையோ வெளியாகி இருப்பதுதான் மிக அதிகமான ஒரு விடயமாக காணப்படுது. இப்ப ஒரு ஒரு ஆள் ஒரு வேலை செய்ய அது இன்னொரு ஆளுக்கு கிடைக்கிறது தான். இது பழைய காலத்திலேயே உங்களுக்கு கொமனா தெரியும், பல சயின்டிஸ்ட் செஞ்ச வேலை தான். அதே மாதிரி தான் இந்த காலத்திலையும் வந்து எங்களுக்கு நிறைய விஷயம் தெரியாது. ஒரு ஆள் வேலை செய்யறது வந்து மற்றொரு ஆள் இதுல வந்து இப்ப இந்த நிறுவனத்துக்குள்ளே வேலை செய்யறாரு என்றால் அந்த புகழளவும் இந்த நிறுவனத்துக்கு தான் போகும், அவருக்கு இல்லை. அப்படியான ஒரு கட்டாயம் வந்து அங்க காணப்படுது. எங்க நாட்டில் அப்படி இல்லைன்னு சொல்லல, ஆனா அப்படியான பிரச்சனை வந்து சரியான குறைவா இருக்கும். எங்களோட சொந்த நாடுகள் இருக்கும்போது சரியான குறைவா இருக்கு. அடுத்தது வந்து இப்ப திருப்பியும் இதுக்கு அமெரிக்காவை தான் இழுக்க வேண்டி இருக்குது. அந்த பிரச்சனைக்கு வந்து உதாரணமா அமெரிக்கா சொல்லலாம். அமெரிக்கா வந்து ஒரு ஏகாதிபத்திய நாடு, அது யாரையுமே கருத்து கொள்ளாது. உதாரணமாக கல்பனா சோலாண்ட மரணம் எல்லாருக்குமே தெரியும். ஏற்கனவே சாகப்புறான்னு தெரிஞ்சு எல்லாருமே கேட்ட கதை. விண்வெளிக்கு அனுப்பி வச்சு அதாவது ஒரு தங்களுடைய தேவைக்காக ஒரு மக்களை பயன்படுத்துகின்ற நாடுகளாக தான் இருக்கும். மற்றபடி இப்ப ஒரு வேற நாடுகள் எடுத்துக்கொண்டாலும் அமெரிக்காவை தவிர்த்து வேறு நாடுகள் எடுத்துக்கொண்டா இருந்தாலும் இப்ப மக்களோட உயிரோட விளையாட்டிலும் இப்ப ஒரு வெற்றின்னு வரும்பொழுது நான் சொன்ன மாதிரியே அது வந்து சொந்த படைப்பில வாடுறது வந்து பெரும்பாலான நாடுகள்ல குறைவா இருக்கும். சில நாடுகள் வந்து உண்மையிலேயே வந்து பிரதிநிதித்துவம் தர்றாங்க இல்லைன்னு சொல்லல, ஆனா பெரும்பாலான நாடுகள்ல வந்து அது குறைவாக இருக்கு. ஆக எங்களுடைய மூளையை வந்து ஒரு குறிப்பிட்ட வயசுல நாங்க தேவையான அறிவை பெற்றுக்கொண்டு எவ்வளவு கெதியா கொடுக்கணுமோ அதை வந்து எங்கள் நாட்டுல கொடுக்கணும். அதே நேரம் முடியுமா நாட்கள் வந்து எங்கள் நாட்டிலேயே செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு. இப்பதானே எல்லாரும் பிரைவேட் கம்பெனி தொடங்குறாங்க. புதுசா இப்ப ட்ரை பண்றது ஒரு 2 இயர்ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு
அடுத்த கட்டமா வெளிநாட்டு போறதை பற்றி யோசிக்கலாம். என்ன கருத்து? அவ்வளவுதான். நன்றி. நிச்சயமாக இந்த மகாவலிக்கரையில் நிகழ்வானது இறுதிக்கட்டத்தை எய்தி கொண்டிருக்கின்றது. யாரேனும் ஒருவர் தன்னுடைய கருத்துக்களை பதிவிட விரும்பினால் கருத்துக்களை பதிவிடலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் லிருஜனன். நான் இந்த கூட்டத்துக்கு இடையில தான் வந்து ஜாயின் பண்ணினேன். ஸோ முன்னுக்கு ஏதாவது கதைச்ச விஷயங்களை நான் ரிப்பீட் பண்ணுறது தெரியல. அண்ட் நான் விரைவாக என்ற கருத்தை தெரிவிக்கிறேன். இதில் எனக்கு கருத்தை தாண்டி எனக்கு ஒரு மிகப்பெரிய மன வருத்தம் இருக்குது. எப்படி சொல்கிறேன்னு சொல்லி சொன்னால், மன வருத்தம்ன்றது வந்து இந்த நாட்டு மேலேயோ இல்லை இங்கே நடந்த விஷயங்கள் மேலேயோ எல்லா விஷயத்துலையும் தான் எனக்கு ஒரு பெரிய மன வருத்தம் இருக்கு. நான் என்ன மன வருத்தம்னு சொல்லி நான் அதை கடைசியாக சொல்கிறேன். அதுக்கு முதல்ல பார்க்க போனால் எல்லாமே இப்போ இங்கே வந்து எல்லாமே வந்து வாழ்க்கை போட்டியில் தான் இருக்குது. எல்லாருமே சர்வைவல் ஃபார் லைக் நம்மளோட வாழ்க்கை போட்டிக்காக தான் வந்து ஓடிட்டு இருக்கோம். ஸோ அதில் ஒரு ஒரு வெளிப்பாடு தான் இந்த வெளிநாடு என்ற ஒரு என்று நான் நினைக்கிறேன். உண்மையில் பார்க்க போனால் ஒன்று வந்து மறும பண ரீதியான கஷ்டங்களுக்காக வெளிநாட்டுக்கு போகிறார்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறோம். சிலர் வந்து கரியர், அவங்களோட ப்ரொஃபஷன், ஸ்டடீஸ் அந்த மாதிரி போகிறாக்க இருக்கிறோம். சிலர் முழுக்க முழுக்க வந்து என் தங்கச்சி கச்சினி சொன்ன மாதிரி வெளிநாட்டு மோகம் என்ற ஒரு தலைப்புங்களை இப்போ இங்கே சிலருக்கு வந்து நிறைய காசு இருக்கலாம். ஒரு இங்கே வந்து ஆல்ரெடி வெல் செட்டில்டாக இருக்கலாம் சில நேரம் லைஃப்ல. இல்லைன்னு சொல்லி சொன்னால் அது படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வழங்கப்பட்டும் இல்லை படிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் வழங்கப்பட்டும் கூட இல்லை நான் வெளிநாட்டுக்கு தான் போகணும், நான் கனடாக்கு போகணும், இல்லை லண்டனுக்கு போகணும்னு சொல்கிற ஆக்களை நான் பார்த்துருக்கிறேன். ஸோ அப்படி முழுக்க முழுக்க மோக நிலையில் இருக்கிற ஆக்களும் இருக்கணும். ஸோ இப்படி மூன்று மூன்று நாலோ இல்லை அதுக்கு மேற்பட்ட பிரிவுகளாக பிரிக்கலாம். ஆனால் முக்கியமாக வந்து இந்த மூன்றுக்குள்ளேயும் நிறைய பேரை கொண்டு வந்துடலாம். ஒன்று வந்து வறுமை நிமித்தம் போகிறாக்கள், இன்னொன்று வந்து அவங்களோட ப்ரொஃபஷன் சார்ந்து போகிறாக்கள், இன்னொரு ஆக்கள் வந்து ஜஸ்ட் மோகம் என்ற தலைப்புங்களை போகிறாக்கள். ஸோ உண்மையிலே இந்த வறுமையான ஒரு நிலையை தாண்டாக்கள் வந்து அதை வந்து வாழ்க்கை போட்டி ஒன்றை தாண்டி வந்து இந்த தங்களோட ஃபேமிலி நல்லா ஆகணும் அப்படின்னு சொல்லி போகிறது. அண்ட் வந்து மற்றது வந்து இந்த ப்ரொஃபஷன்ஸ் என்றாக்கள் அவங்க வந்து வாழ்க்கை போட்டியை நோக்கி தான் போய் கொண்டிருக்காங்கன்னு சொல்லணும். மற்ற இந்த மோகம் கொண்டு போராக்கள் தான் இஷ்யூ ஆனாக்கள். அவைகள்கிட்ட தான் வந்து நாம என்னென்ன பிரச்சனை, இது ஆனால் வெளிநாட்டுல போனா என்ன பிரச்சனை, இல்லை இங்க என்ன செய்யணும் சொல்றோம். இந்த வாழ்க்கை போட்டி என்ற அந்த ஒரு தரப்பை மட்டுமே நாம பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, இங்க வந்து இங்க நல்ல நல்ல ப்ரொஃபஷன்ல இருக்கிறார்கள், இங்க லெக்சரரா இருக்கிறார்கள், இங்க எம்பிபிஎஸ் இல்லை நான் வந்து கால்நடை வைத்தியத்தில் இருக்கிறேன், நீங்கள் வெட்டினரி சர்ஜன்ஸ் அப்படி நிறைய பேர் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ல வந்து கண்ட்ரியை கிவ் அப் பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்போ எங்கிற ஃபேக்கல்ட்டிலேயே வந்து நிறைய லெக்சராக்கள் வெட்டினரி ஃபீல்டு வந்து அப்ராட்ல நிறைய ஸ்கோப் பண்ணதால இங்கே ரிசைன் பண்ணிட்டு அவங்க வந்து போயிட்டாங்க ஃபாரினுக்கு. எங்களோட ஃபேக்கல்ட்டியில் இருக்கிற நிறைய நிறைய லெக்சர்ஸாக்கள் போயிட்டாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இங்க ஒன்று வந்து அப்படி போறாக்கள் வந்து அட்லீஸ்ட் இங்க இருக்கிற ஒரு லைஃபை விட அங்க ஒரு பெட்டர் லைஃப், எங்களோட ப்ரொஃபஷன், எங்க தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்லா இருப்போம்னு சொல்லி போயிருந்து நல்லா இருந்தாங்கன்னா கூட அதை கூட கொஞ்சம் அக்செப்ட் பண்ணலாம். எங்களோட ப்ரொஃபஷன் எங்களோட இதில் இருக்குன்னு சொல்லலாம். சிலர் வந்து இங்கே ஃபுல்லாக கிவ் அப் பண்ணிட்டு அவங்களோட கரியரை ஃபுல்லாக கிவ் அப் பண்ணிட்டு ஜஸ்ட் என்ன செஞ்சோமோ என்ன படித்தோமோ எல்லாத்தையுமே முழுதாக விட்டுட்டு அங்கே போயிட்டு வந்து ஜென்ரல் லேபராவோ இல்லைன்னு சொல்லி சொன்னால் ரெஸ்டாரண்ட்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட் என்ன வேலை கிடைக்குதோ எல்லா வேலையும் செய்கிறாங்க. ஸோ அப்படியான ஆட்களுக்கு லைஃப் இன்னும் கஷ்டமாக இருக்கும் அப்ராட்ல. எப்படி சொல்ல, அவங்க எல்லாம் வந்து இந்த லாங் ஹவர்ஸ் இதாக வேலை செய்கிறது, வீக்கெண்ட்ஸில் வேலை செய்கிறது, ஒய்ஃபும் ஹஸ்பண்டும் பார்த்துக்கிற டைம் இல்லை. ஸோ அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸுக்குள்ளே போகிறது வந்து இங்கே நம்மளோட கரியர்ன்றதையும் விட்டு போயிடும். ஸோ இங்கே வந்து நாம் முதல் யோசிக்க வேண்டியது மணியா நம்மளோட கரியரை பில்ட் பண்றதான்னு சொல்லி ரெண்டு வேர்சஸ் போட்டு பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதில் நாம எங்க இருக்கிறோம்ன்றதை தாண்டி பீப்புள் என்ன சொல்ல ஆக்கள் பீப்புள் ஷுட் லுக் இன் டு தேர் லைக் கரியர். அப்படித்தான் நான் சொல்லணும். சாரி, நான் ஆங்கிலம் பயன்படுத்துறேன். நான் வந்து கூட வந்து நம்மட கரியர் பில்ட் பண்றதுல தான் ஃபோக்கஸ்டா இருக்கணும்னு நினைக்கிறேன். நாம அங்க இருக்கிறோமா தாண்டி கட்டாயம் காசுன்றது ஒரு பெரிய விஷயம் தான் வாழ்க்கையில. ஆனா காசும்
இது ரெண்டுமே ஒரு 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 பேலன்ஸ்ல இருந்தோம் என்று பேலன்ஸுக்கு கொண்டு வரணும். நம்மளுக்கு இருக்கிற காசும் இல்லை நம்மளோட கரியரும் ரெண்டும். சில சொல்லுவாங்க, நீ எவ்வளோ காசும் வேறு வேறு எவ்வளோ வழியில மேக் பண்ணலாம், ஆனா நம்ம வாழ்க்கையில என்ன தொழில் செய்யறோம், பிடிச்ச வேலை செய்யறோமா, பிடிச்ச வாழ்க்கைய வாழ்றோமா, பிடிச்ச விஷயங்களை செய்யறோமா என்றதுல தான் நிறைய வாழ்க்கையில ஹாப்பினஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இப்போ இந்த உலகம் எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னா, முழுக்க நம்ம பிடிச்சதெல்லாம் செஞ்சுட்டு ஹாப்பினஸா இருக்கவும் இல்லை. அது காசும் வேணும், அதுவும் வேணும். நம்ம இருக்கு ரெண்டுக்குமான ஒரு பேலன்ஸ் புள்ளியை நம்ம எங்க கண்டுபிடிக்கிறோமோ அங்க லைஃப் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது அது வந்து எங்கன்றதை நாம தான் டிசைட் பண்ணணும். ஸோ அதை ஒரு மோகமா நாம வெளிநாட்டுக்கு போகாம நாம எங்க பெட்டரா இருக்கலாம் என்று சொல்லி பாக்குறது ஓகேன்னு நினைக்கிறேன். ஆனா அது அப்படி அப்படி பார்க்கும்போது இப்ப இலங்கை அதுலதான் எனக்கு மிகப்பெரிய மன வருத்தமே இருக்குது. என்னன்னு சொல்லி சொன்னா, நான் இப்ப சுமார் ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்னே 2 வைங்களேன், எனக்கு நான் முழுதா வெளிநாட்டுல எங்கேயோ செட்டில் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதோ இல்லை ஸ்ரீலங்காவில் கிடைச்சோ, நான் ஸ்ரீலங்காவில் தான் இருக்கிறேன். நான் இங்கே தான் விரும்பினேன், இங்கே தான் எல்லாமே இங்கே இருக்கணும்னு சொல்லி நான் நிறைய பேருக்கு டிஃபெண்ட் பண்ணினேன். நிறைய பேரை நிறைய பேருக்கு சொன்னேன். நிறைய பேரை நான் எதிர்த்தேன். நான் இந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு, நான் இந்த டிகிரி நான் இப்போ படிக்கிற ஸ்டடீஸை நான் ஃபாலோ பண்ணுறதுக்கு என்னதுக்கும் நான் நிறைய பேரை எதிர்த்து தான் இந்த முடிவு எடுத்தேன். நிறைய பேருக்கு இல்லை, எனக்கு நான் என்ன செய்கிறேன் லைஃப்ல, என்ன படிக்கிறேன், அதுதான் எனக்கு முக்கியம், நாம செய்கிற வேலை தான் முக்கியம், ஸோ இந்த கரியரை தான் நான் பார்க்குறேன், ஜஸ்ட் மணியை மட்டும் நான் பார்க்கிறேன், நிறைய பேருக்கு டிஃபெண்ட் பண்ணினேன். பட் இப்போ அது நான் டிஃபெண்ட் பண்ணின எல்லாருமே என்ன திருப்பி கேட்குறாங்க, இப்போ எப்படி இருக்குது நாடு, இப்போ எப்படி இருக்கு, இப்போ விலைவாசி எப்படி இருக்குது, இப்போ கல்வித்தரம் எப்படி இருக்கு, இப்போ அது இருக்கு எப்படி இருக்கு எப்படி இருக்கு, எவ்வளோ காலம் படிக்கிறாய், மற்ற நிறைய நிறைய விஷயங்கள், மற்ற இப்போ உங்களோட லெக்சரர் ப்ரொஃபஸர்ஸ் ஆக்களை விட்டுட்டு போறாங்க, நாட்டில் இருக்கிற திறமசாலியான ஆக்களை நாட்டை கிவ் அப் பண்ணிட்டு போறாங்க, நாட்டில் இருக்கிற டாக்டர்ஸ் எங்கட ஃபீல்ட்ல இருக்கிற எல்லாருமே இப்போ நாட்டை விட்டு போயிடுறாங்க. ஸோ என்ன கேட்கும்போது எனக்கு ஆன்சர் கொடுக்கலாம இருக்கு. அதுதான் எனக்கு மிகப்பெரிய எனக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய மன வருத்தமே. உங்களுக்கு படிப்பிக்கிற லெக்சர் ப்ரொஃபஸர் ஆக்களே நாட்டை விட்டுட்டு போறாங்க, நீயும் அந்த நாட்டுக்காக டிஃபெண்ட் பண்ணினியே. ஸோ நீ வேற இன்னும் நீ எங்க இப்ப இருக்கிற, ஐ மீன் இந்த கேரியர்ல நீ சொல்லி என்னால இப்ப டிஃபெண்ட் பண்ண இயலாத அளவுக்கு நாட்டை என்ன கொண்டு வந்து இப்ப இந்த கூட்டத்துல இதுல கதைச்ச இந்த மகாலிக்கரையில கதைச்ச எல்லாருமே நாட்டை வளர்க்கணும், நாடு முன்னேறணும், நாடுக்கு நிறைய செய்யணும் அப்படி நிறைய எல்லாம் சொன்னேன். இதையெல்லாம் நானும் ஒரு காலத்துல இதே மாதிரி கதைச்சிட்டு தான் இருந்தேன், இதே மாதிரி எல்லாம் சொல்லிட்டு தான் இருந்தேன். ஆனா அதுக்கு எல்லாத்தையும் இப்ப திருப்பி என்னட்ட நான் கதைச்சாக்கள் எல்லாரும் கேட்கும்போது எனக்கு நிறைய பேருக்கு ஆன்சர் கொடுக்கலாம் இருக்குது. என்ன ஒரு நான் அடுத்த முடிவுக்கோ அதுக்கு ரிக்ரெட் பண்ண வைக்கிறதுக்கோ, ரிக்ரெட் இல்லை, அதை பிள்ளைன்னு சொல்ற மாதிரியான ஒரு கட்டத்துக்கு இந்த நாடு என்ன கொண்டு விட்டுடுது. ஸோ அதுதான் இப்ப அப்படி கதைக்கிறார்களும் ஒரு கட்டத்துல இப்படி ஆக்கிட்டா வெளிநாட்டு மோகம் இப்போதைக்கு முடியவே முடியாது. இது இது இன்னும் இதை விட தலைமடங்கு ஆகிடும். நாடு இதை பற்றி கவனம் செலுத்தாம, நாடு இப்படியே வளராம, இப்படியே கரப்ஷன் இப்படி இருக்கும்போது நான் ஒரு உதாரணத்தோட சொல்லி இதை முடிக்கிறேன். நானும் எனக்கு ஸ்ரீலங்கா பிடிக்கும், எல்லாமே நான் எல்லாமே இங்கதான் இருக்கிறது சந்தோஷம், அப்படித்தான் நான் ஸ்டில் நினைச்சிட்டு இருக்கிறேன். ஆனா என்னால வாதாடலாம் இருக்குது, வாதாடுறதுக்கான புள்ளிகள் எல்லாத்தையுமே அழிச்சிட்டாங்க. என்னால இப்ப வாதாட இல்லாம இருக்காங்க. ஸ்டில் நான் அப்படித்தான் பிலீவ் பண்றேன், நீங்க இருக்கிறதான ஹாப்பினஸ், நாம என்ன செய்யறோம், எல்லாமே அதுலதான் சந்தோஷம் இருக்குன்னு நான் ஸ்டில் பிலீவ் பண்றேன். ஆனா எனக்கு நடந்த ஒரு அண்மை காலத்துல நானும் என்னோட நண்பர்களும் கொழும்புக்கு ஒரு ட்ரிப்புக்கு போயிருக்க ஃபோன் ஒன்று காணாம போயிட்டுது. அந்த ஃபோன் காணாம போனேன்னு சொல்லியதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண போகும்போது அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்த விஷயங்கள், அந்த 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 கம்ப்ளைண்ட் எடுக்கிறதுக்கு அவங்க காட்டின விஷயம், அந்த கம்ப்ளைண்ட் நாம பதிவு செய்யறதுக்கு அவங்க தடை செஞ்ச விதம், ஒரு கட்டத்துல உங்களோட நண்பர்களுக்குள்ள நீங்களே தேடி வச்சு கொண்டு செய்யறீங்களா அந்த மாதிரி எங்களுக்கு எகைன்ஸ்டா அந்த விஷயங்களை கதைக்கிற மாதிரி எல்லாம் போலீஸ் ஒரு நிறைய டஃப் டைம் எங்களுக்கு கொடுத்தாங்க. பிறகு நாங்க ஏதோ போட்டோஸ் பஸ்ஸுன்ற போட்டோ அப்படி இப்படிலாம் நிறைய எடுத்து வச்சிருந்ததால ஒரு கட்டத்துக்கு மேல வேலை கம்ப்ளைண்ட் எடுக்க
எடுக்கத்தான் ஆகணும்னு ஒரு கட்டத்தை நாங்கள் புஷ் பண்ணினோம். நாங்கள் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஒரு டிவியில் அவங்க வந்து கடைசியாக எடுக்க வேண்டியது அப்படின்னு ஒரு சாமானிய மனுஷன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு நிறைய கஷ்டம்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் ஸோ அப்படியான விஷயங்களை பார்க்கும்போது இப்படி நேரடியாக நம்ம சில விஷயங்களை பார்க்கும்போது நிறைய விஷயம் கொஷனாக இருக்குது ஸ்ரீலங்காவில். ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நாம கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ இஷ்யூவா, அதை வந்து எங்களையே பிள்ளையாக்குற மாதிரி அதை ட்விஸ்ட் பண்ணி விடுறதுக்கு இங்கே நாட்டில் சட்டம் இருக்குது என்றது வந்து ஒரு பெரிய பிரச்சனை தான். ஸோ இந்த வெளிநாட்டு இப்போதைக்கு முடியற அளவுக்கு இல்லை. நம்ம நாடு நம்ம நாட்டு என்னவங்கள மாதிரி சப்போர்ட் பண்ற ஆட்களை வந்து இன்னும் பாதுகாக்காத வரைக்கும் இந்த வெளிநாட்டு மோகம் கடைசி மட்டிலும் இல்லாமலே போகாது. இதுதான் என்னோட கருத்து. நன்றி. கருத்து என்ன, என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன். நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. அதாவது தனிப்பட்ட கருத்துக்கள் தான். வெளிநாடு என்றது வந்து உங்களோட வாழ்க்கையில அதிகமா தாக்கம் செலுத்தி இருக்குன்றதுக்கான ஒரு பதிவு வந்து உங்களோட கருத்துக்கள்ல இருந்து வெளிப்பட்டிருந்தது. நன்றிகள். இன்றைய தினம் இந்த நிகழ்நிலையில் இடம்பெற்ற மகாவலிக்கரையில் 17ஆம் கருத்து வட்ட தொடரொழுங்கில் கலந்து கொண்டவர்களுக்கும் கருத்துரைத்தவர்களுக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும். என்று தனியும் இந்த வெளிநாட்டு மோகம், இந்த கேள்வி எப்பவும் இனிவரும் காலங்கள்ல தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்க போற கேள்விதான். காரணம், இந்த கேள்விக்குறியிட நீளம் வந்து அதிகரித்து கொண்டேதான் போக போகுது. ஆக இது கேள்வியாகவே தொக்கி நிற்க வேண்டிய ஒரு தலைப்பாக தான் காணப்படுகின்றது. அந்த அடிப்படையில் மீண்டும் ஒரு மகாவலிக்கரையில் உங்களோடு இணைகின்றோம் நாம், தமிழ்ச்சங்கம் பேராதனை பல்கலைக்கழகம்.